ईशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरमणं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् आचार्यपर्यन्तां वन्दे यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदकस्तटनाय तृणाय मेने अस्मत्कुलोर्भगवतोऽन्यः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूति देवनियमेन यतन्मयानाम् आद्यस्य न कुलपते कुलपते वकुलाभिरामं श्रीमत्ततङ्ग्रीलं प्रणमामि मूर्ध्ना मूदं सरस्य महदाख्वय पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयो कांग्रेरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं नित्यम् अखिल भुवन जन्म स्नेह बंगादिलीले विनत विविध भूत रक्षैते दीक्षे श्रुति श्रूयते विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुषी भक्तिरूपा आराचार्य वसस्सुतां पुनिषत् दुग्धाब्दे विद्योत्पदा मध्योत्तृतां संसाराग्नि विदीपन व्याकृत प्राण संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमते व्याघात दूरस्थितां आनीतां निराक्षरैः सुमनसः भौमा बिबन्त्यहं जय रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तज्वरमसि समते இது மட்டும் அதில் அகிரணை பொருள்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அவைகள் வரையும் காரணமாக முடியாது. அறிவுடைய ஒன்னே உலகத்தை படைக்க முடியும். அதுக்கு பரம்பல் அடங்காத சக்திகள் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கத்தான் பரமாத்மா அப்படிங்கிறோம். பிரம்மம் பிரகது பிரம்மயதி அப்படின்னு. அப்புறம் ஆத்மா, அப்புறம் அறிவுற்ற பொருள்கள், இவையெல்லாம் அதுக்கு உடலாக குணமாக ஆகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒருத்தருடைய உடல்னாக்க அவனுக்கே உரியதாய், அவனாலே போஷிக்கப்படுவதாய், அவனுடைய விருப்பப்படி செயல்படுவதாய், அவனுக்கு அடங்கி இருக்கிறதுனால உடல். அந்த மாதிரி இந்த ஆத்மாவுமாகட்டும் இந்த அச்சேதனங்கள் ஆகட்டும் அப்படியே இருக்கிறதுனால இது அவனுக்கு உடல் எனப்படுகிறது. உடலுக்கு ஏற்படக்கூடிய கோளாறுகள் உயிருக்கு ஏற்படாது. அதனால இது மாறுபடும். இதுல உயிரற்ற பொருள்களுக்கு அவனுடைய உருவம் மாறுபடும், ஸ்வரூபம் மாறுபடணும். ஸ்வரூபம்னா அவனுடைய நிலை இருக்கு, அந்த மாறுபடும். இன்னைக்கு மண்ணா இருக்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தங்கமா மாறலாம், வைரமா மாறலாம், ரொம்ப வயசு வருஷா. ஆத்மாவுக்கு ஞான ஆனந்தங்கள் பகவானை போல உண்டானாலும் இவன் அணு, பகவான் விபு. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் இது அவருடைய தூய நிலையில தான் ஞான ஆனந்தங்கள் வெளிப்படும். அது மட்டும் அவன் எடுத்துருக்க உடம்புக்கு ஏற்ப இது மாறுபடும் அப்படிங்கிறதை பார்த்தோம். அப்புறம் ஆத்மாவுக்கு ஞானம், ஞான வடிவமாய் ஞானத்தை பண்பாக உடையது ஆத்மா. ஞானம் இருக்கிறதுனால அதுக்கு செயல் உண்டு. செயல் இஸ் ஃபுல்லி இண்டிபெண்டா இல்லை, கண்டிஷனலி இண்டிபெண்ட். எப்படி நம்ம பேர குழந்தைகளை கூட்டிட்டு பார்க்குக்கு போகிறோம், இதை விளையாடுறது நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம். எது மட்டும் கவனிச்சுட்டு இருக்கோம், அது என்ன விளையாடுறதுங்கிறது கவனிக்கிறது இல்லை. ஆனால் அது பார்க்க வெளியில போகாமட்டான் பார்த்துக்கணும். அதுக்கு எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் சேராளோ அதுக்கேற்ற அதை விளையாடிட்டு இருக்கு. அதுபோல இந்த ஆத்மாவானவன் தான் எடுக்கக்கூடிய முதல் டெசிஷன் என்னவோ அதில் அவன் அனுமதி கொடுத்து இதாக இருக்கு. அந்த டெசிஷனை ஆத்மா அறிவுடையவன் அதனால இது கெடுதல், இது நல்லது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணும். நல்லதோ கெடுதலோ எது எடுத்தாலும் சரி, அந்த வழியில அவன் துணை நிற்கிறான், சாட்சியா நிற்கிறானே தவிர்த்து அவன் அதை தூண்டுறதோ இல்லை எதிர்க்கிறதோ கிடையாது. ஆனாலும் அவனுடைய எல்லா செயல்களும் ஒரு வரம்புக்கு உட்பட்டே இருக்கு, அதுக்கு மேல தாண்டி போறதில்லை. அப்புறம் ஆத்மா செயல்படுறான்னாக்க அப்ப கருவிகள் விட முடியாது. ஒரு நல்ல சிற்பி பிரமாதமா சிற்பம் செதுக்கிடுவார் அப்படின்னாக்க அவர் இருக்கார், நல்ல கல்லும் இருக்கு, ஆனா அவர் கையில உளிவலிய சாதனங்கள் இல்லைன்னாக்க செதுக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த கருவிகள் இல்லையா, அந்த கருவிகள் தான் ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பொறிகள். இந்த பொறிகளுக்கு இன்னொரு பேரு பிராணன்னு பேரு.
ஏன்னா இவையெல்லாம் பிராணன் இருந்தால் தான் ஆக்டிவா இருக்கும். இந்த பிராணன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத முன்னால பார்த்தோம். பிராணன் வந்து பிராண உற்பத்தி அதிகம்னாக்க பிராணனாலும் பகவானாலேயே படைக்கப்பட்டது. இந்த பிராணனும் ஆத்மாவும் ஒன்று சேர்க்கப்பட்டு படைக்கப்பட்டது. இது குழந்தை பிறந்ததிலிருந்து இறப்பு மட்டும் பிடிக்கும். என்ன சொல்றோம், பிராணன் போயிடுத்து. இது ஒன்றை விட்டு ஒன்று பிரியாம எப்பவும் இருக்கும். இதனால பார்க்க போறோம். இந்த பிராணங்கிறது என்னன்னா காத்து தான். இப்ப காத்து தான் எங்கேயுமே இருக்கே. இப்ப பிராணன் போறதுக்கு வழி இல்லையே, இல்லை. எத்தனையோ காத்து உலகம் பூரா இருந்தாலும் அங்கே புறம் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு போர்ஷன் அவனோட இந்த ஆத்மாவோட சேர்ந்துருக்கு. இதுக்கு பேர் இங்கே சாகச்சரியம், உடல் குறைதல். அதுதான் இந்த சாகச்சரியம் பகவானால நடத்தப்படுறது. ஆக இந்த பிராணனும் பகவானாலே படைக்கப்பட்டு இந்த ஆத்மாவோட ஒன்று சேர்க்கப்பட்டது. இந்த இந்த இதற்கே இது ஜீவாத்மாவோட எப்போதும் தொடர்பு கொண்டு இருக்கும். இப்ப என்ன பிரச்சனைனாக்க, நீங்க என்ன சொன்ன, ஆத்மா படைக்கப்படலை அப்படின்னு சொல்லி. இப்ப நீ என்ன சொல்ற, பிராணன் படைக்கப்படுறதுன்னு சொல்லி. ஆனா பிராணன் ஆத்மாவோட ஒட்டின்னு இருக்குங்க. அது எப்படி? எப்ப ஜீவாத்மா படைக்கப்படலையோ அது கூட இது ஒட்டிகிட்டே இருக்கும்னாக்க, இந்த பிராணனானது எப்பவுமே இருக்க வேண்டாமோ, படைக்கப்படாத இருக்க வேண்டாமோ? அப்படி இல்லை. இந்த பிராணங்கிறது எங்கன்னாக்க இந்த உலகத்தில் தான். நம்ம எப்போ வந்து ஜீவாத்மாவுக்கு நல்வினை தீவினைகள் எல்லாம் முடிஞ்சு பரவதம் போகிறதோ, அங்கே போனால் மூச்சு உடம்புல தேவையில்லை, ஞானத்தினாலேயே அது இருக்கும். அப்போ இந்த பிராணனுக்கு வேலை இல்லை. ஆக இந்த பிராணங்கிறது எங்கே இந்த உலகத்தில் இருக்கோ அது மட்டும் இந்த பிராணன் கூட இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த பிராணங்கிறது பொறிகள் வேறு சொல்லிட்டோம். இந்த பொறிகள்லாம் எத்தனை? அடுத்த கேள்வி. நீங்கள் சார் ஒத்துட்டோம் சார், பிராணம்னா மூச்சு காத்து, அது வந்து இங்கே உலகத்தை வச்சு தான் ஒட்டிட்டு இருக்கும், அங்கே போனால் இருக்க வேண்டிய தேவையில்லை. ரைட், ஒத்து. அப்படியானா பொறிகள்லாம் எத்தனை? ஏன்னா வெவ்வேறு ஸ்டேட்மெண்ட் வருது வெவ்வேறு உபனிஷத்தில். இப்போ நம்ம அதில் ஒன்று தெரிந்து எடுத்துக்கணும். முதல் சூத்திரத்தை சொல்றதையே பார்த்தோம். சர்வ வேதாந்த பிரத்யய நியாயம். சர்வ வேதாந்தம்னா ஒரு உபனிஷத்துல ஒன்று சொல்லியிருக்கு, இன்னொரு உபனிஷத்துல அது கிளியரா இல்லை, இன்னொரு உபனிஷத்துல அது விளக்கமா சொல்லியிருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல சொன்னதை அங்கேருந்து எடுத்துக்கோ. இதுதான் உதாரணம் சாக பசு நியாயம் சொல்லு. இது வந்து சடங்கியல கொஞ்சம் ஒப்புக்கொண்டக்கூடிய ஒரு நியாயம். அதை பற்றி நம்ம பண்றோம். நியாயம் தான் வழி. அது ரெண்டும் இருக்கிறாக்க, யாகத்துல பசுவை பலி கொடுத்து பண்ணுன்னு சொல்லிருக்கு. பசுன்னு சொன்னாக்க எது அப்படிங்கிறச்சு, எதெல்லாம் டொமஸ்டிகேட்டட் அனிமலோ இதெல்லாம் பசு தான். அப்போ இந்த இடத்துல பசுன்னு சொன்னா எதை சொல் கொடுக்குறது அப்படின்னாக்க, இன்னொரு இடத்துல சாகம்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னாக்க, சாகம் தான் பசு. இந்த சாகம்ங்கிறது வெள்ளாடு. ஆக வெள்ளாடத்தான் பலி கொடுக்கணும்னு சொல்றேன். ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு இடத்துல கிளியரா சொல்லனாக்க இன்னொரு இடத்துல கிளியரா சொல்லியிருக்க வச்சுக்கிண்டு இது அதிகம். அப்போ உபனிஷத்துல வெவ்வேறு விதமா ரெண்டு சொல்லியிருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்து இதை நம்ம கொள்ளலாம், இதை நம்ம கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது நம்ம இருக்கணும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற சப்தகத்யதிகரணம்னு பேர். சப்தகதி, கதி கதினாக்க செல்லுதல், போதல், வருதல். சப்தகதி 7 இருக்கு. இந்த 7 பிராணங்கிறது மொத்தம் 7 இல்லை 11 இல்லை 14. இதை நான் 3 விதமாக ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த 3 வாக்கியத்தில் எதை எடுத்துக்கணும்? நம்ம என்ன பண்றோம், இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் சிலது விளங்காம இருக்கு, சிலது 2 கட்டான இருக்கு. அதை தெளிவாக நம்ம இடத்துல ஆகணும். அப்படிங்கிறச்ச அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலாம் தான் பார்த்துட்டு வரணும் படிக்கிறச்ச. அப்போ ஒரு இடத்துல 7 பிராண போரிகள் 7ன்னு சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல 11 இருக்கு, இன்னொரு இடத்துல 14 இருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறச்ச ஏன் இதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம், இதுங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத விளக்கப்படுறது. அதுதான் இப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட். புரியுறதா? ஸோ சரி, பொறிகளும் பரமாத்மாவாலேயே படைக்கப்பட்டன. அவை யாவை? ஜீவாத்மாவுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டு இருப்பது எத்தனை?
அதாவது இந்த ஜீவாத்மான்னு சொல்றோம் இல்லையா, அண்ணா கவனிக்கணும், பியூரா இருக்கிற ஆத்மா இல்லை. ஜீவாத்மான்னு தன் வினைகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மா ஜீவாத்மா. எப்போ வினைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சோ அவன் பியூர் ஆத்மாவை பெறான், அவன் முக்தாத்மா வரை. ஆக இவன் இன்னைக்கு இந்த உடல் இருக்கு, இந்த உடல் நீங்கினாலும் அவன் அடுத்த உடல் எடுக்கிற மட்டும் அவன் கூட இந்த பொறிகள் எல்லாம் கூடையே போகுது, கூடையே தான் இருக்கு. அடுத்த உடல் எடுக்கிறச்சே இதைகள் அவன் துணை நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதனால ஜீவாத்மாவோட எப்பவும் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய பொறிகள் எத்தனை அப்படி. சப்த பிராணாக பிரபவந்தி, இது முண்டகோபுஷத்தை சொல்லியிருக்கு. சப்த பிராணாகனா 7 பொறிகள் அவங்க கூட எப்பவும் இருக்குங்க. அது எதென்ன, அது எல்லாரும் அந்த அக்ஷர அழிவற்ற புருஷனிடமிருந்து 7 பொறிகள் தோன்றின 7 சொல்லியிருக்க ஒரு இடத்துல. இன்னொரு உபனிஷத்துல கடோபனிஷத்துல எப்பொழுது, அதாவது யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானினா மனசா சக புத்திஷ்ட ந விசேஷ்டே தாமாஹு பரமாம் கதிம். இந்த பொறிகளை பற்றி அதில் பிரஸ்தாபத்து கடோபனிஷத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்க, எப்பொழுது 5 பொறிகளும் மனமும் ஓய்வெடுக்கின்றனவோ புத்தி செயல்படுவதில்லை, அந்நிலையில் அவை மேலானவனை அடைகின்றன. முன்னால பார்த்தோம், ஆழ்ந்த உறக்கத்தில் மனுஷனுக்கு 3 நிலை உண்டு. ஜாகிரதம் விழிப்பு நிலை, சொப்பனம் கனவு காணும் நிலை, சுஷுப்தி ஆழ்ந்த உறக்க நிலை. ஆழ்ந்த உறக்கத்துல பகவான் இவனை அணைச்சுன்னு படுக்கிறான்னு அவன் என்ன சொல்றாங்க, அந்த நிலைமையில அந்த எல்லாம் ஓய்வெடுக்கும் போது எதுவும் செயல்படுறதில்லை. அதாவது எப்பொழுது 5 பொறிகளும் மனமும் ஓய்வெடுக்கின்றனவோ புத்தி செயல்படுவதில்லை, அந்நிலையில் அவை மேலானவனை அடைகின்றன. மேலான பரமாத்மாவை அடைகின்றன. இன்னும் இப்போ அடுத்தபடி இன்னொரு லிஸ்டே கொடுக்குறார் பிரதாரண்யத்தில். கிராகா ஸ்பர்சனேன அதிகிரகேண கிரகீதா. பிரகதாரண்ய உபனிஷத்துனாக்க தோல்லேருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னாக்க நமக்கு இமேஜின் பண்ணிக்கும், ஒரு இருட்டு உண்டு, கையை நீட்டினா கையை தெரியல, அந்த மாதிரி ஒரு இருட்டு. ஆனா நம்ம எங்க இருக்கோம்னு தெரியாது. உங்களுக்கு வழக்கமா இருக்கிறது மாதிரி பரவாயில்ல, தேர்தா இருக்கு, புது இடமா இருக்கு, தெரியாது. அப்ப என்ன பண்றோம், பக்கத்துல தொட்டு பார்க்கிறோம். அதில் ஓரளவு ஃபில் பண்ண முடியுதா இல்லையா, இது மெட்டல், இது வுட்டு, இல்லை வேற ஏதோ பொருள், இது துணி, இப்படி தெரியுதா இல்லையா. நமக்கு இந்த கைனாலேயே இந்த ப்ராக்டிக்கலாக இந்த உணர்வெல்லாம் வருது. அவரோட நிறவானா தெரியாதே தவிர்த்து இது துணி தான் தெரியும். என்ன கலர்ல இருக்கு இருக்க தெரியாது அதெல்லாம். ஆனால் இது இந்த பொருள் ஓரளவுக்கு ஊகிக்கிற அளவுக்கு நமக்கு இந்த ஸ்பர்சமே இல்லையா. இவ்வளவெல்லாம் எனக்கு கண் பார்வை இல்லாத பார்த்தீங்கன்னாக்க அவட்ட நீங்கள் நோட்டை கொடுத்தீங்கன்னாக்க அவள் ஈஸியாகவே 100 ரூபா நோட்டு இது, 50 ரூபா நோட்டு இதுன்னு அவளுக்கு கண்டுபிடிச்சிடுவான். எப்படின்னாக்க அவளுடைய ஸ்பர்சமே அவள் சொல்கிறார், அவளுக்கு தொடு உணர்வே அவளுக்கு சொல்றது. ஆக இந்த முதல்ல தான் தொடு உணர்வு சொல்கிறார். வக்வை கிராகா, நம்ம அறிவு கொடுக்கூடியது முதல்ல தோல். ஸ்பர்சனம் அதிகிரகேன கிரகிதி, அது ஸ்பர்சனம் அது தொடு உணர்ச்சியாலே அதிகிரகினா அதனால அறியப்பட்டு அறிகிறது. ஸ்பர்சான் அன்பேதயதி நித்யேத அஷ்டாகிராக அஷ்டவதிகிராக. இந்த முதலாக கொண்ட 8 பொறிகள், அது 8 பொறிகள் மட்டும்தானே. அதனால அறியப்பட பொருளும் 8 வகை அப்படிங்கிறார். தோலென்றும் அறிகருவி, அது தொடு உணர்வால் அறிகிறது. இதனால் ஒருவர் தோலினால் உணர்கிறார். ஆகவே அறிபொறிகள் 8 என்னென்ன, வாக்கு, நாக்கு, கண், காது, மனம், கை, தோல், தொடு உணர்வு. ஆக இதை மொத்தம் 8 ஆச்சே. இப்போ ஆக மொத்தம் நான் பார்த்தோம், ஒருத்தர் 7ங்கிறார், ஒருத்தர் 5ங்கிறார், இன்னொருத்தர் 8ங்கிறார். இப்போ என்ன சந்தேகம்னாக்க, பொருள்கள் 7, 11, 14. இதுக்கு என்ன பண்ணாக்க பூரபக்ஷி முதல்ல ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க 7 தான். ஏன் என்னாக்க இது எப்படின்னாக்க 7 இப்போ என்ன சொல்றான், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 4 தனியா சொல்றான். இதுல
இதெல்லாம் மனத்தினுடைய வேறுபாடு தான். நான் இங்க ஒரு குடும்ப தலைவனா இருக்கேன், ஒரு கன்சர்ன்ல அதிகாரியா இருக்கேன், தகப்பனாருக்கு பிள்ளையா இருக்கேன், இல்லை சகோதர சகோதரிகளுக்கு சகோதரனா இருக்கேன். எப்படி சொன்னாலும் இருக்கிறது ஒருத்தன் தானே. அவாவா அவாவுடைய நிலைக்கேற்ற மாதிரி என்னை கூப்பிட்றாளே தவிர்த்து நான் வேறுபடலையே. அதே மாதிரி மனத்துல தான் அகங்காரம் வருது. அப்படி சொன்னா நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அந்த மனம், அந்த அகங்காரம். சித்தம் மனசுனால கிரகிச்சப்பட்டதை இது நல்லதா கெடுதலான்னு ஆராய்ச்சி பண்ணி செயல்படுறது சித்தம். ஆனா புத்திங்கிறது அனலைஸ் பண்றது. அனலைஸ் பண்ணி இது நல்லதுகள் நான் சொல்லிட்டு பேசாம இருந்துடும். ஆனா செயல்படுறது சித்தம் தான். சொல்றோம் இல்லையா, சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நாளையும் வெவ்வேறையா சொல்ல வேண்டாம், எல்லாம் சேர்த்து ஒண்ணுதான், மரம் தான். ஆக மொத்தம் பொறிகள் எத்தனை? இப்ப திருப்பி குழப்பம் தான் இருக்கு. ஆஹ் அதனால என்ன பண்றான், பூரபக்ஷம் என்ன சொல்றான்னாக்க 7 பொறி தான். என்னென்னாக்க 5 ஞானேந்திரியங்கள், மனம் ஒன்று, புத்தி ஒன்று, ஆக மொத்தம் 7 அப்படின்னு அவன் சொல்றான். இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் மீறி எம்பெருமானார் சொல்றார் அப்படி இல்லை. என்னன்னாக்க பொறிகள்னு சொன்னாக்க ஒன்றும் எல்லாத்தையும் வாங்கிக்கிண்டு இன்புட் டிவைசஸ் வாங்கிக்கிண்டு இன்னதுன்னு அறியக்கூடியது, அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறது, அதை செயல்படுத்துறது, இது சரி தப்புன்னு சொல்றது, செயல்படுத்துறது, இதெல்லாம் மனத்தினுடைய வேலையா இருக்கு. முதல்ல இன்புட் டிவைசஸ் 5 ஆச்சு. இன்புட் டிவைசஸ் என்ன பண்ணணும், அதனால தூண்டப்பட்ட செயல்படணும். இந்த செயலுக்கு என்ன இருக்கு, கர்மேந்திரியங்கள், அதாவது செயல்பொறிகள் இருக்கு. ஆக மொத்தம் அறிபொறிகள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. இதில் கண்ட்ரோல் பண்ற ஒன்று மனம். ஆக மொத்தம் அவங்க மொத்தம் உள்ள 11 பொறிகள் தான். இந்த 11 பொறிகள்ல இது எப்பவும் ஆத்மா கூடவே இருக்கு. ரொம்ப சின்ன எக்ஸாம்பிளா சொல்லலாம். நம்ம நைட்ல தூங்கிட்டு இருக்கோம், நம்ம அறியாம எங்கேயோ கொசு கடிக்கிறது, நமக்கு தெரியவே தெரியாது, ஓங்கிய தட்டிடணும். என்ன சொல்றாங்க, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அனிச்சை செயல்னு சொல்றாங்க. தூங்கிட்டு இருக்கோம், அவன் காலை உள்ளங்காலை நோண்டினோம்னாக்க உடனே காலை இழுத்துக்கிறான். அவன்கிட்ட யாராவது ஏப்பா இன்னும் ஏன்பா இந்த தொந்தரவு பண்ண, என் காலை இது பண்ணிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்ல மாட்டான், தெரியாது எனக்கு. அது மாதிரி இந்த செயலத்தை தானா பண்ணக்கூடிய பொறிகள் 5 செயல்படக்கூடிய பொருள். அறிபொறிகள் 5. அறிபொறிகள் தூங்கரிச்சே வேலை செய்யறது இல்லை, ஆனா செயல்பொறி ஆக்டிவா இருக்கு. எப்போ, வென் இன்டியூஸ்ட், இல்லைன்னா அதுவும் தூங்கிட்டு தான் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒன்று மனம். ஆக மொத்தம் 5 5 10 1 11 தான் நமக்கு உடம்பு இருக்கு. இப்போ பக்தன் இந்த உடலை நீக்கி இன்னொரு உடல் எடுக்கிறான்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகுதுனாக்க இந்த செயல்பொறிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவனை வச்சு புதைக்கச்சியோ எரிக்கச்சியோ அழிஞ்சு போயிடுது. ஆனா அவையெல்லாம் பஞ்சபூதத்தோடு சேர்ந்து போயிருக்கு. ஆர் அவைலபிள் இந்த 5 எலிமெண்ட்ஸ், பேசிக் எலிமெண்ட்ஸ்ல. ஆனால் இந்த அறிபொறிகள் இருக்கு, ஞானேந்திரியங்கள், அதுவும் மனசும் கூடிய தான் இருக்கு. அது அடுத்த உடம்பு எடுத்த உடனேயே இந்த செயல்பொறிகள் அந்த உடலுக்கு தக்க மாதிரி அதை எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் மனுஷனா இருக்கான்னாக்க அவனுக்கு ஏற்ற மாதிரி கை கால்கள் வகைராக்கள் செயல்படுறது. ஆனா அதுவே ஒருத்தன் யானையா செயல்படுறான்னு சொல்லு, அவனுக்கு கால்கள் 4, கை 1 5, மற்றதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருந்து சேரும். இப்படி அந்த அறிபொறிகள் எப்பவும் கூடவே இருக்கு, மனமும் கூட இருக்கு. ஆனா செயல்பொறிகள் அந்த உடம்பு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பஞ்சபூதங்கள்ல இருந்து கிரகிச்சு கொள்ளப்படுறது. ஆக மொத்தம் 11 பொறிகள் தான் அவங்க கூட போகுது அப்படிங்கிறது சித்தாந்தம். இது புரியுறதா? ஏதாவது சந்தேகம் உண்டா? அப்படிதான் கொஞ்சம் கேட்டிருக்கோம் யாருக்காவது? சுவாமி, கர்மேந்திரியங்கள்லாம் தெரியறது, கை கால் வேலை செய்யறது, தட் இஸ் இந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அண்ட் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள்ங்கிறது கண்ணு, காது, மூக்கு, இதெல்லாம் ஞானேந்திரியங்கள்.
அப்ப வந்து இந்த எரிக்கும் போது அந்த கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, அந்த சக்தி வந்து மனத்தோட எரிச்ச உடனே அது போறது. ரைட். இந்த கர்மேந்திரியங்கள்லாம் எரிச்சு பஞ்சபூதங்களோட இணைஞ்சுடுறது. ஆமா. ஆனா அந்த கை கால் இது மூக்கு கண்ணு இதெல்லாமும் தான் எரிஞ்சிருதே, அந்த சக்தி மட்டும் தான் போறது இல்லையா? அதான் மூக்குங்கிற ஷேப்பே பண்றல, கருமேந்திரம் சொல்றது நமக்கு கையினா கைக்கு இந்த கை இந்த மாதிரி ஷேப் இருக்கு இல்லையா நமக்கு. ஆமா. இதே மாதிரி கை எல்லாத்துக்கும் இருக்கா? நம்ம மனுஷனா இருக்கேன்னா அடுத்த பிறகு யானையா போறேன்னாக்கா கை இப்படி இருக்குமா? இருக்காது இல்லையா? இருக்காது. ஆமா. அப்ப இதுல இருந்தெல்லாம் இட் பிகம்ஸ் வித் எலிமெண்ட்ஸ். அப்புறம் ஓகே. அந்த உடம்பு என்ன எடுக்கிறேனோ அதுக்கு ஏத்த மாதிரி கையை பண்ணிக்கிறது அது. அதுக்கும் கை இருக்கு, அதுக்கும் கால் இருக்கு, அதுக்கும் பிறப்பு உறுப்பு இறப்பு மலமூத்திர உறுப்புகள் இருக்கு, அதுக்கும் வாய் இருக்கு சாப்பிடறதுக்கு. எந்த இதா இருந்தாலும் எல்லாம் இருக்கு. அதாவது சிலதுல 0 லெவல்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புழுவா இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு புழுவா இருந்ததுனாக்க அதை பொறுத்தவரை அதுக்கு என்ன இருக்கு? வாய் இருக்கு, கண் இருக்காது, செவி இருக்காது. அது எல்லாத்தையும் தன் உடம்பு தொடு உணர்வுகளால் மட்டுமே தான் தெரிஞ்சு போகும். தொடு உணர்வு, வாய், மலமூத்திர உறுப்புகள் தான் இருக்கு அதுக்கு, வேற இருக்காது. அப்போ மொத்தம் என்ன இருக்கு? 0 லெவல்ல இருக்கு. அது மாதிரி அது அதனுடைய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன உருவம் எடுக்கிறதோ அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அது முன்னால டெபாசிட் பண்ணித்தேன் பஞ்சபூதங்கள்கிட்ட, அதுலேருந்து வாங்கி தான் வேணுங்கிறது எடுத்துக்கிறது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அமௌண்ட்டை பேங்க் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க, வெளியூர் போகிறீங்க, ஏடிஎம் கார்டை வச்சு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி அந்த பணம் உங்களுக்கு தான் இருக்குது, ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி இந்த புதுசாக பிறக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவனோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. இப்போ நமக்கு பல்லு இருக்கு, சிங்கம்புலிகளுக்கு இந்த கேனிவர்ஸ் எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கோரப்பல்லு பிரம்மாண்டமாக இருக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னா முதலைக்கு பார்த்தீங்கன்னா 72 பல்லு இருக்கு, நமக்கு 32 தான் இருக்கு. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது அதுலேருந்து எடுத்துக்கு. ஆனால் என்னன்னாக்க இந்த புத்திங்கிறது தான், புத்தி, சித்தம், அகங்காரம், மனம், இந்த நாளையும் தனித்தனியாக சொல்லாமல் எல்லாம் சேர்த்து ஒரே பொருளுடைய வேறுபாடு அப்படி. புரியுதா? ஞானேந்திரியங்கள் அஞ்சும் ஞானேந்திரியங்களும் அந்த மனசுங்கிறது புத்தி, அகங்காரம், எல்லாமே மனம், புத்தி, அகங்காரம் மூணுமே, சித்தம் எல்லாமே சேர்ந்த ஒரே அந்த மனசு. ஞானேந்திரியங்களும் அதாவது சக்தி, கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, அந்த சக்திகளும் அந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே சூஷ்ம சரீரத்தோட அட்டாச் ஆகி போகிறது. நாம இங்க இப்ப என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் நம்ம இருக்கிற எல்லா கர்மேந்திரியங்களையும் அந்த பஞ்சபூதங்களுக்கு டெபாசிட் பண்ணிட்டு போயிடுறோம். அவ்வளவுதான். கரெக்ட். புரியுதா? 11 இந்திரியங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு எப்போ. புரியுதா? 11 சொல்லுங்க. 5 + 5 + 1 இல்லையா? 11 வந்து 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனசு, 11. அதுல ஆனா நாம இப்ப போக போறது 6 தான். 5 ஞானேந்திரியம் பிளஸ் மனசு மட்டும்தான் அந்த சூஷ்ம சரீரத்தோட போகும். 5 கர்மேந்திரியத்தை இங்க டெபாசிட் பண்ணிடுறோம். அது இது எப்படின்னா, நீங்க இதுல போறச்சு, ஏர் ஃபிளைட்ல போறச்சு கையில சில லக்கேஜ் எடுத்துன்னு போறீங்க, சில லக்கேஜ் இதில் போட்டு போறீங்க, அப்புறம் அங்கே போய் அங்கே வாங்கிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க டெஸ்டினேஷன் பண்ணணும், நீங்க என்ன வேணுமோ அதுக்கேற்ற வர வாங்கிக்கிறீங்க. அதுதான். புரியுது. ரைட் ரைட். சொல்லுங்க. ஞானேந்திரியங்கள் சொல்றோம் இல்லையா, அது வந்து ஜீவாத்மா கூட போகுது அப்படின்றீங்க. இது வந்து அப்போ பரமாத்மாவுக்கும் இந்திரியங்கள் உண்டான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனால இது இந்திரியங்கள் வந்து அது கூட போகிறதுன்றது, ஏன்னா ஜீவாத்மான்றது ஒரு ஞானமே வடிவானவன் தான், ஞான வடிவு மட்டும்தான் உடையவன். அவனுக்கு இப்ப இந்திரியங்கள் இருக்குன்றது வந்து கொஞ்சம் இதா இருக்கே, டவுட்டா இருக்கே எனக்கு. அதான் நான் சொன்னேன், ஐயா ஒரு நல்ல சிற்பி இருக்கார், தன்னால் கல்வியோட தர அறிஞ்சவர், அவர் சிற்பம் செதுக்கக்கூடியவர். ஆனா அவர் கையில கருவிகள் ஒன்றும் இல்லை. அவர் எப்படி பண்ணுவார்? கருவி வேணும் இல்லையா? ஞான வடிவமான ஆத்மா
செயல்படணும்னாக்க அதுக்கு கருவிகளாக இருக்கிற இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் தான் செயல்படணும், செயல்பட்டு தான் ஆகணும். ஏன்னா கர்மாவை தொலைச்சாகணும். ஆச்சா, பரமாத்மாவுக்குனாக்க அது தேவையில்லை. ஏன்னா அவன் விபு, அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான், சர்வஜன், எல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால அதான் இந்த பரமாத்மா டிஸ்கிரைப் படுத்தி சொல்றான், அவனுக்கு கால் இல்லை நடக்கிறான், கை இல்லை பிடிக்கிறான், அவனுக்கு கண்ணு காது மூக்கு எதுவும் தேவையில்லை, எதுவெல்லாம் இதுவெல்லாம் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவார். ஒருத்தன் என்ன பண்ணா, ஒருத்தனுடைய வயல்ல ஒரு மாடு மேய்ஞ்சுடுத்து, பசுமாடு மேய்ஞ்சுடுத்து. அவன் வேகமா அதை அடிக்க வந்தான். அது ஓடி போய் என்ன பண்ணிச்சுனாக்க, ஒரு முனிவர் தபஸ்ல இருந்தார், அவருக்கு பின்னால போய் இன்னும் கொடுத்து. அவன் துரத்தின்னு வந்து என்ன கேட்டான், இங்க ஒரு மாடு போச்சே பார்த்தியாளான்னு கேட்டான். மாடு வந்துதா, இங்க மாடு வந்துதான்னு கேட்டான். இந்த முனிவர் தர்மசங்கரமா மேல் இருக்கார். இப்போ அந்த மாடு வந்ததுன்னு சொன்னாக்க அந்த மாட்டை விட்டு அடிக்கவோ கொல்லவோ ஆரம்பிச்சிடும். மாட்டை காப்பாற்றி ஆகலாம், வீட்டு பொய்யும் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன சொன்னார்னாக்க, எனக்கு கண்ணு இருக்கு, அது பார்க்கும் ஆனா பேசாது, வாய் இருக்கு, அது பேசும் ஆனா பார்க்காது. அதனால நீ அது வந்ததை பார்த்ததோ இல்லை அதை சொல்றதோ என்னால் முடியல அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் நம்ம செயல்படுறதுக்கு இந்த கருவிகள் இருந்தால்தான் முடியுமே தவிர்த்து இல்லாட்ட முடியாது. நான் மேஜிக் மேனா இருந்தான்னு வச்சுங்க, அப்படி தொப்பி கூட அப்படி மேஜிக் வேண்ட போட்டு ஆட்டிவிட்டு ஒண்ணும் இல்லை பத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதுலேருந்து ஒரு முயல் எடுத்துக்காங்க. அது ஓரளவுக்கு நமக்கு மேக் பிலீஃப்ல இருக்கு. ஆனா உண்மையில அது முடியுமோ? முடியாது. அப்படி இந்த மெஜிஷியனால உண்மையிலேயே அந்த முயல் எடுக்க முடியும்னாக்க அவன் பெரிய முயல் மாம்ச கடையை வச்சுடலாமே, வைக்கலையே. அவன் நம்ம கொடுக்குற இந்த மேஜிக் ஷோக்கு நம்ம கொடுக்குற பணத்தை நம்பி தான் அவன் இருக்கான். அது மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் ஞானேந்திரியங்கள்ங்கிறது ஒரு ஜீவாத்மாவோட ஒட்டின்னு இருக்கக்கூடிய ஒண்ணு. எது மட்டும் அவனுக்கு ஏதோ உடல் இருக்கிற மட்டும் அது இருந்துகிட்டே இருக்கும். எப்ப இந்த இந்திரியங்களை கழட்டிவிட்டு ஒண்ணுமே இல்லாம அது தனியா இது மட்டும் ஆத்மா மட்டும் பொறுத்து பாருங்க. ஆத்மா அதாவது ஞான வடிவமான ஆத்மாவும் ஞான குணகமான அவனுடைய பண்பான ஞானமும் பொறுத்து பாருங்க. அதுதான் சொல்ல பரி நிர்வாணம் தான். பானம் வளம் சுத்தி இருக்கிறது, நிர்வாணம் தான் ஒண்ணும் இல்லாது. அதுக்கு இதெல்லாம் எந்த சுத்திகளும் இல்லாம போறது, அதுதான் அந்த முக்தி நிலையை வச்சுதான் அது நடக்கும். அப்ப என்னாச்சு, பகவானுக்கும் அந்த நிலையில அவனுக்கு காது கண் காது வேணா தேய்க்க முடியும். இதே முக்தனுக்கும் அந்த நிலையில எதுவும் இந்த பொறிகள் வேண்டாம், எதுவும் அறிய முடியும். ஆனால் உடம்புன்னு எடுத்தாச்சுனாக்க அது உலகத்துல இருக்கு நான் நினைச்சாக்க அதுக்கு இதெல்லாம் வேணும் தான், வேற வழி கிடையாது. புரியுதா வெற்றி? சுவாமி, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இது நாள் வரைக்கும், ஜீவாத்மா உடல்ல எடுக்குது இல்லையா, உடலை எடுக்கும் போது அதுக்கு கர்மேந்திரியங்கள் உருவாகுது. அந்த உடலோட உடைய தொடர்புனால ஞானேந்திரியங்கள் உருவாகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஞானேந்திரியங்கள் ஆத்மா கூடயே போகுதுன்ற மாதிரி வர்றதுனாலதான் ஒரு குழப்பம் வந்தது எனக்கு. அதாவது இதுதான் திஸ் இஸ் வாட் எக்ஸ்பிளைன்ஸ். ஒருத்தர் பிறக்கச் செய்ய குருடாவோ செவிடாவோ பிறக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னாக்க, அவருக்கு அந்த ஞானேந்திரியம் அந்த அந்த பிறப்புல ஆப்சண்ட் ஆயிருக்கு. ஏன் ஆப்சண்ட் ஆயிருக்குனாக்க அவனுடைய விஷ், இவன் பண்ணின கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இவன் இது சொல்றது உண்டு. இதை சின்ன வயசுல இல்லைன்னா ஓரளவுக்கு நான் தெரிஞ்சதுக்கப்புறம் சின்ன பூச்சிகளை பிடிச்சி அதை கண்ணை குத்தி எல்லாம் பண்ணானாக்கா இவனுக்கு அடுத்தல கண் இல்லாமல் போகும், இல்லை ஊமையாக போவான். இதெல்லாம் இவனுக்கு ஏதோ தண்டனைகள்லாம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு ஒத்து வருதுன்னு தெரியாது நமக்கு, ஏன்னா நம்ம 2 பேரும் நான் பார்த்தது இல்லை. அதனால அது மாதிரி இவனுக்கு இந்த 5 ஃபேக்கல்ட்டி இருந்தாலும் இந்த ஃபேக்கல்ட்டி எல்லாம் ஒரே மாதிரியாக செயல்படுறதோ இல்லை ஒன்று ஆப்சண்டாக இருந்து ஒன்று நயா செயல்படுறதோ உண்டு. சில பேருக்கு பாருங்க, கண்ணு இல்லாத பாருங்க, அவள் தொட்டே எல்லாத்தையும் பண்ணி பிடிச்சிருவான். எனக்கு பாட்டி இருந்தாங்க, அப்பா பத்த பாட்டி, அவளுக்கு கண்ணு தெரியாது. வீட்டு வாசலில் திண்ணையில் உட்காந்துருப்பான். யாராவது வந்தாக்க காலடியை ஒசி வச்சுட்டு நேரம் கட்டுருவா, அதை வாழ முடியும். அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி இல்லை இன்னொரு ஃபேக்கல்ட்டி அதுக்கேற்ற மாதிரி கம்பன்சேட் பண்ணி வேலை செய்யும். ஆனால் இது மாதிரி அது கரெக்டாக இது எப்படி இருக்கு அது எக்ஸாக்டாக அது வர முடியாது.
ஆக இந்த ஞானேந்திரியங்கள் முழுக்க செயல்படுறதோ இல்லை கர்மேந்திரியங்கள் முழுக்க செயல்படுறதோ நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அமையிறது. ஆக கூட போகிறது ஞானேந்திரியங்கள், அதை இங்கே விட்டுட்டு போக முடியாது, கூடவே தான் போகிறது. அதில் உறுப்புகள் இருக்கு இல்லையா, உறுப்புகள்லாம் போய்டுறது. உறுப்புகள் போச்சு கண் வந்து சூரியன் அடைகிறது, வாக்கு வந்து அக்னி அடைகிறதுன்னு சொல்கிறார், அது மாதிரி படுறது. ஆனால் அது அறியும் தன்மை இருக்கு, இந்த தன்மாத்திரம் சொல்லணும், அது கூடவே தான் போயிட்டு இருக்கு. அதை வச்சு தான் அடுத்த பிறவி ஏற்படுறது. புரியுறதா? அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவுக்கான முக்கியமான வேறுபாடுல ஜீவாத்மாவுக்கு வந்து ஞானேந்திரியங்கள் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா? அதான் சொல்றேன், ஞான சங்கோஜம். அதாவது பரமாத்மாவுக்கு எந்த நிலைமையிலையும் ஞானத்துல வேறுபாடு கிடையாது. ஜீவாத்மாவுக்கு அது எடுத்திருக்கிற பிறப்புக்கு ஏற்ற மாதிரி ஞானத்துல வேறுபாடு இருக்கு. ஏன் வேறுபாடு இருக்கு? அது ஞான இந்திரியங்கள் வேறுபடுறது, அதனால இருக்கு. இப்போ என்னால என் கண்ணு கட்டின தூரம் நான் பார்க்க முடியும், இது என்னால முடியும். இது என் ஞானேந்திரியம் இவ்வளவு தூரத்துக்கு வேலை செய்யறது. இதே ஒரு கழுகா இருந்ததுனாக்க அது கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு பார்க்க முடியும். யானையா இருந்ததுனாக்க 1 கிலோமீட்டருக்கு மேல மோப்பம் பிடிக்க முடியும். வேற ஒன்றும் வேண்டாம். இந்த ஆட்டுக்குட்டி இந்த சர்வசாதாரணமாக பார்த்துக்கலாம். ஆட்டுக்குட்டி நார்மலாக அவனுக்கு தாய்ப்பால் குடிச்சுட்டு இருக்கிற குட்டி, அது வந்துன்னா வீதியில் மேய்ச்சியை பார்த்தீங்கன்னாக்க சில பொருளை மோந்து பார்க்கும். மோந்து பார்த்து அது குடிக்க சாப்பிடலாம கூடாது சாப்பிடும். அது வேற செலக்ட்லாம் பண்ணுறல, அதுக்கு அது நல்லதா கெடுதலா எதுவும் தெரியாது. அவருடைய நுகர் உணர்வுனாலேயே எது உண்ணத்தக்கது உண்ணத்தகாததுன்னு தெரிஞ்சுக்கிறது பாருங்க. இது அதுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி. நமக்கு அப்படி முடியுமா? ஆக இந்திரியம் இந்திரியம் அப்படின்றது தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து பொறிகள் தானா சுவாமி? பொறிகள் பொறிகள் சுவாமி சொல்லுங்க சொல்லுங்க வெற்றி, சொல்ல வந்தீங்க? இல்ல சுவாமி, நீங்க சொல்லுங்க. அதாவது பொறிகள்னு நல்ல பேர் வச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம், எலி பொறின்னு சொல்றோம் இல்லையா, மிருகங்களை பிடிக்கிறதுக்கு பொறின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம பொறி, நம்ம ஆழ்த்துறதுக்குன்னு 5 பொறி இருக்கு. ஒன்னொன்னும் நமக்கு நம்ம வந்து இந்த இதில் அந்த ட்ராப்ஸஸ், பொறினா ட்ராப்னு அர்த்தம் முடியும் இல்லையா, நம்ம ட்ராப்ஸ் பண்றது. நம்ம இந்த பொறி எல்லாத்தையும் விட்டுட்டு போனால் தான் நமக்கு இருக்கும். அதான் அங்கே போர்ச்சு இந்த பொறிகள் கிடையாது, நம்ம ஆழ்த்தத்துக்கு வழி இல்லை. அதான் அங்கே போனால் முக்தியால மேலே போச்சுனாக்கா நமக்கு பொறிகள் நம்ம மாட்ட முடியாது. நம்ம மாட்டால் ஃப்ரீயாக இருக்கும். முக்தின்னு அதான் பேர். புரியுதா? நம்மளை மாட்டி விடுறதுனாலே பொறிகள் தானா? ஆமா ஆமா, அது ஒரு காரண பேரா வச்சுக்கலாம். அது சுவாமி, இந்த கர்மா இது எல்லாத்துக்கும் முன்னால இந்திரியங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து கொஞ்சம் மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கறது. ஆனா இந்த பரமாத்மா தானே ஒரு விளையாட்டு தானே இதெல்லாம். இதெல்லாம் இந்த கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. 2 கேரக்டர் கொடுத்து ஒருத்தனுக்கு இந்த சுதந்திரம் அவனுக்கு அந்த மாதிரி கொடுத்து அவங்க எப்படி அது கரெக்டான நேரத்துல கண்ட்ரோல் பண்றது? இது ஒரு லீலை இல்லையா? இது நம்ம வந்து உட்காந்து இது பண்றோம். பட் அது ஆரம்பிக்கிறது அவன் தான் இல்லையா? அந்த ஆரம்பிக்கும் போது எப்படி பியூர் ஆத்மாவா இருந்ததோ அது திரும்ப அதே மாதிரி வரணும் வரைக்கும், முக்தி வரைக்கும் அப்படி ஒரு சைக்கிள் போயிட்டு வருது. ரைட். நீங்க உங்க குழந்தைகளை என்ன படிக்கிறாங்க? என்னோட குழந்தைகளை சொல்றீங்க? +1 காலேஜ். உங்க குழந்தைகள் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க? என்னோட பெரிய பையன் வந்து நியூரோ சயின்ஸ் படிக்கிறான். சின்னவன் வந்து ஸ்கூல்ல எல்லா சப்ஜெக்டும் இருக்குது, இங்கிலீஷ், சயின்ஸ் அப்படின்னு. நியூரோ சயின்ஸ் படிக்கிற பையன் ஏன் காமர்ஸ் எடுக்கல? அவனுக்கு அது பிடிச்சிருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த ஆத்மாக்கள்லாம் பிறக்கரிச்சே நம்மனா அது கர்மாக்கு ஏற்ற மாதிரி வருது. முதல்ல நீங்க காலேஜில் சேர்றதுக்கு முன்னால யூ ஆர் பியூர், நிறைய எதை செலக்ட் பண்ணலான்னு இருக்கு. ஆனா உங்க மனசு ஏதோ காரணத்தினால நியூரோ சயின்ஸ் மேல ஒரு ஆசை வந்திருக்கு, அது எடுத்துக்க இல்லையா? ஏன் அந்த ஆசை எல்லாருக்கும் வரல சொல்ல முடியுமா? சில பேருக்கு பாருங்க ஸ்வீட் என்ன பிடிக்கிறது, சில பேர் காரம் என்ன பிடிக்கிறது. ஏன்? அதெல்லாம் கர்மா. இந்த கர்மா வந்து பியூரா இருந்த ஆத்மா எப்போ வந்து இது இப்படி மாறித்துங்கிறது தெரியாது. எப்படின்னாக்க விதை முந்தியா செடி முந்தியா உங்களுக்கு தெரியாது.
இதை நான் சொல்ல முடியும்னா அது எப்போ சொல்ல முடியும்? அதனால இது அனாதி காலமா வந்துட்டு இருக்கு. இந்த அனாதி காலமா இருக்கிற அந்த சைக்கிளுக்கு ஒரு முடிவு வைக்கிறது தான் முக்திங்கிறோம், இதை விட்டு போறதுக்காக. ஸோ இப்போ என்னன்னாக்க, நமக்கு ஒரு பொருள் மேல விருப்பம் ஏற்படுறதோ இல்லை வெறுப்பு ஏற்படுறதோ, இதெல்லாம் அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. நீங்க உலகத்தில் இப்போ பார்க்கலாம், சில பேருக்கு மில்க் ப்ராடக்ட்ஸே பிடிக்காது பிறந்ததுலேருந்தே. ஏன்? தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்துவாதான். ஏன்? அது பூர்வ ஜென்மம். ஒரு 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 கிளாஸ்ல 40 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு டீச்சர் முதலேருந்து சொல்லி கொடுக்குறா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறா. இருந்தாலும் சில குழந்தைகள் அதை குயிக்காக கிராஸ் பண்ணிக்கிறது, சில குழந்தைகள் எத்தனை சொன்னாலும் புரிய மாட்டேங்கிறது. ஏன்? பூர்வ ஜென்ம வினை. சில பேருக்கு சிலதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போகிறது. நன்னா படிக்கணும், இன்னும் கொண்டு அபிப்பிராயப்படுறான். ஒருத்தன் அதெல்லாம் இல்லை, நான் நன்னா டிராயிங் போடுவேன், நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுவேன் அப்படிங்களா இல்லையா? இதெல்லாம் இன்னும் இறைவன் தூண்டுறது இல்லையே, இவளுக்குள்ளே ஏற்படுறது தானே. என்னன்னாக்க அவன் கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அவன் மனசில் செயல்படுறது, அதுக்கேற்ற மாதிரி அவன் செயல்படுறான். புரியுதா? இதுதான் வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸில் இல்லை. வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸில் ஒரே பிழப்பு தான் இருக்கு. இந்த பிறப்பில் நம்ம அவ சொல்கிற கார்டன் நம்பலைனாக்க நரகத்துக்கு தான் போனோம், நம்பினாக்க அந்த சொல்கிற வழிபட இருந்தோம்னாக்க நமக்கு சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே பிறப்பில் கடவுள் தான் படைக்கிறாருனாக்க, கடவுள் ரொம்ப நேர்மையானவர் நடுநிலையானவர்னாக்க எல்லாரையும் ஒரே மாதிரி தானே படைக்கணும். ஏன் ஒருத்தனை வியாதியஸ்தனாகவும், ஒருத்தனை ஆரோக்கியமாகவும், ஒருத்தனை ஏழையாகவும், ஒருத்தனை பணக்காரனாகவும், ஒருத்தனை முட்டாளாகவும் அறிவாளியாகவும் படைக்கிறார்? வராதே. இதை அவளை ஆன்சர் பண்ணவே முடியாது. அதை ஆன்சர் பண்ணுறது இந்துயிசம் ஒன்று தான். இது இந்த நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கே, நாமளாவே பண்ணிட்டது, நமக்கு நாமே தேடின்றது. அதனால இந்த இதுக்கு உட்பட்டு தான், இந்த கர்மாவுக்கு உட்பட்டு தான் நம்ம செயல்கள் எல்லாம் இருக்கும். நம்ம எண்ணத்தை தான் உயர உயர பருந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது இல்லையா? somebody are born with silver spoon in their mouth. பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி இல்லையே. அதே மாதிரி சொல்றா இல்லையா, some born great, some achieve greatness. Greatness is thrust into somebody. அது எப்படி? அதனால இதுக்கு இந்த கர்மா தியரி ஒன்று தான் ஆன்சர் பண்ணுமே தவிர்த்து, இதை விட்டுட்டு நம்ம இது ஏன் இப்படியாது அது ஏன் இப்படியாது நம்ம சொல்ல முடியாது. புரியுதாமா? புரியுது சுவாமி. இப்போ ராமானுஜர் நம்ம அந்த அவருடைய காலத்துல என்னென்ன மதம் இருந்ததோ அதோட அவர் பேசுறாரு, அவங்க மறுக்கிறாரு எல்லாமே. இதே மாதிரி இப்போ முழுசா எடுத்துக்கிட்டா உலக மதங்களோட ராமானுஜர் இப்ப இந்த காலத்துக்கு வச்சுக்குவோம். இத நல்ல விசிஷ்டாத்வைதம் நல்ல ஒரு தேர்ந்த ஒரு அறிஞர் அந்த மதங்களோட பேசி நம்ம அந்த பரிமாற்றம் இருக்கா? எங்க இதுல இந்த மாதிரி இருக்குது, நீங்க உங்க இதுல இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு ஏதாவது நடக்குதா? இப்ப அந்த மாதிரி எதுவும் நடக்கதா தெரியல. ஆனா ஒண்ணு பாருங்க, இப்போ ராமானுஜர் காலத்துல இவர் ஒவ்வொரு மதத்தையும் எடுத்து கண்டிச்சிருக்காரு. என்னன்னா பார்த்தோம் இல்லையா? சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், சாருவாகம், மீமாம்சம் எல்லாத்தையும் கண்டிச்சிருக்காரா இல்லையா? இப்ப இதே மாதிரி யாராவது இன்னொரு மதத்தை எடுத்து கண்டிச்சாக்க அவன் நாளைக்கு இருக்க மாட்டான், அழைச்சு கொண்டுடுவாங்க. இதுக்கு என்ன சுவாமி? இப்போ ஒரு பரம்பொருள் நம்ம பாக்குறோம், இதுல அவர் ஆத்மாக்கு படைத்தார். இப்ப உலகம் பூரா அந்த ஒரு கொள்கையில நம்ம விசிஷ்டாத்வைதத்தை வச்சு பார்த்தோம்னா இப்ப இந்த மாதிரி வந்திருக்கா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்ப வேற வேற மதங்கள் இருக்குது. இப்போ இத எப்படி நீங்க சொல்லுவீங்க எடுத்து? அதாம்மா, மற்ற மத கருத்துக்களையும் இதோட ஒத்து பார்க்கணும். நான் முதல்ல ஆரம்பிக்கிறதே சொன்னேன், எல்லா மதத்தையும் எடுத்துக்கோ, உலகத்துக்கு எல்லா மதத்தையும் எடுத்துக்கோ, அதில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல கருத்துக்களையும் எழுதுங்கோ. மொத்தமாக சேர்த்து போட்டிங்கன்னா அது விசிஷ்டாத்வைதம் வரும். அது ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். இப்போ எத்தனையோ முதல்ல சொன்னீங்க, கேட்டீங்க இல்லையா? ஏன் ஒருத்தன் இப்படி படைக்கப்படுறான், ஒருத்தையும் அப்படி படைக்கப்படுறான் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முதல்ல கர்மா தியரின்னு சொல்லிட்டோம், எழுதி போச்சு. அது மட்டும் இல்லாம ஒருத்தன் நல்லதே செஞ்சுட்டு இருக்கான், ஆனால் அவன் நல்லது விளைய மாட்டேங்கிறது நிறைய பார்க்குறோம். பட்ட காலையிலே படும், கெட்ட 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 குடியே கெடும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏன் நம்ம ஆன்சர் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு விதி தான். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் திடீர்னு மேலே நிற்கிறான். எப்படி? கீழே கிடக்கிற ஒரு குப்பை, ஒரு பிளாஸ்டிக் பை, ஒரு காற்று அடிச்சது கோபுரத்துக்கு மேலே போய் உட்காந்துருக்கு.
அதுக்கு என்ன 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 பிசிக்ஸ்ல வந்து என்ன ஒரு இது சொன்னா தியரி சொன்னா ஒத்து வருமா? வராது இல்லையா? இட் ஹேப்பன்ஸ், அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய வினை. அது மட்டும் இல்லாம ஈவன் அச்சேதன பொருள் கூட எந்த இதற்கு உபயோகப்படுறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கும் பெருமை சிறுமைகள் உண்டு. முன்ன கண்ணதாசன் ஒரு பாட்டில் பார்த்து ஞாபகம் இருக்கு, எனக்கு முழு பாட்டு ஞாபகம் இல்லை. உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில் படியின் வாசல். கோவில் வாசல் படியில் ஒரு ஒரு கோயில் கட்டுறதுக்கு கல் எடுத்துன்னு வராங்க. அதில் ஒரு போர்ஷனை உடைச்சு அதை மூல விக்கிரமா ஆக்குறாங்க. மீதி இருக்கிறத கோயில் வாசல் படியில் போடுறாங்க. அதுக்கு கூட கர்மா இருக்கு. அது இந்து மதம் ஒத்துக்கிறது. அது அட்ராண்டா மாறுதில்லை. அந்த அவங்க சிற்பியை போய் கேட்டீங்கன்னாக்க, ஏன் சார் இந்த கல்லை படியில் போட்டிருக்கீங்களே, இது ஏன் கல்லா இதாகப்படாதுனாக்க, இல்லை சுவாமி அதில் நீரோட்டம் இல்லை. இப்போ இந்த வேலூர் ஹளேபீடு இது இருக்கு பாருங்க, சிற்பங்கள் இருக்கு பாருங்க. அதில் ஒரு 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 சிற்பம் இருக்கு, கப்பே சென்னகராய சுவாமி கோவில். ஒரு அழகான சிற்பத்தை, இனிமே இல்லை, நம்மள அழகாக ஒரு சிற்பத்தை வடிச்சிருந்தான். அவன் சேலஞ்ச் பண்ணினான், அதை வடித்தவன். இந்த மாதிரி யாரும் பண்ணுவான்? மொத்தவன் தான், நீ பண்ணது தப்பு, இந்த கல்லே தப்பான கல்லுன்னா. அது எப்படி? நான் சொல்கிறேன் பார் எவா அப்படின்னு அதில் ஒரு போர்ஷனை தட்டி காமிச்சான். அது உடஞ்சது, அதுலேருந்து ஒரு தேரை வெளியில் வந்தது. கன்னடத்தில் கப்பேன்னா அந்த தேரைக்கு பேர். இன்னைக்கும் அந்த பேர்ல கப்பே சென்னகராக சுவாமி கோயில் இன்னும் இருக்கு. கல்லுலையும் நீரோட்டம் உண்டு. நீங்க மரத்துல பார்க்கவே பார்க்கலாம், நல்ல ரேகைகள் நல்லா தெரியும், அழகா தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணதான் பண்ண முடியும். அதை குறுக்க விட்டுலாம் பண்ண முடியாது நம்மால. அதனால எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்டு. இந்த ப்ரீ டிட்டர்மினேஷன் எங்கேருந்து வருது? நம்ம கர்மாலேருந்து வருது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே ப்ரீ டிட்டர்மின்டு இருக்குச்சே, இது வந்து நம்ம கர்மாலேருந்து வருது. இந்த ப்ரீ டிட்டர்மினேஷனை வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோலினுடைய செலக்டிவ் பவர், புத்திசாலித்தை எவ்வளோ உபயோகப்படுத்துகிறாங்கிறத பொறுத்து அவனுடைய வாழ்வு அமைஞ்சுட்டே வருது. அதான் சொன்னேன், ஒரு பட்டு சேலை பண்ணுறச்சே அது நடுவில் டிசைன்ஸ் எல்லாம் வருதுனாக்க அது ஒரு நூல்களுடைய கூட்டம் தானே வருது. ஒரு ஹம்சம் மாதிரி வருது, இல்லை ஒரு யானை மாதிரி வருது, இல்லை ஏதாவது புஷ்பம் மாதிரி வருது அப்படின்னாக்க அதெல்லாம் இந்த பக்கம் ஒரு நூலும் இந்த பக்கம் ஒரு நூலும் வருது, அதில் வேற ஜரிகைகள் உள்ள வருது. இதெல்லாம் சேர்ந்ததுனாக்க அது ஒரு உருவம் கொடுக்கறது நமக்கு. அந்த மாதிரி அந்த உருவத்துக்கு ஒரே ஒரு நூல் காரணமாயிடாது, பல நூல்கள் காரணமாகுது. அதே மாதிரி நம்முடைய லைஃப்ல வந்து இதுக்கு இந்த இது அமையறதுக்கு ஒரு சிங்கிள் காரணம் ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு 1000 காரணம் ஏற்படுறது. அதை பிரித்து வந்தீங்க, மகாபாரதத்தை ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனை படிச்சீங்கன்னாக்க இது நல்லா கிளியரா தெரியும் ஏன் இப்படி ஏற்படுறதுங்கிறதுக்கு. ஒவ்வொரு காரணத்துக்கும் ஏன் பரீட்சித்து அந்த பாம்புனால் கடிக்க வேண்டியிருந்தது, அந்த பாம்புகளுக்கு ஏன் அந்த மாதிரி ஜனமேஜயத்தில் சாகணுங்கிற எண்ணம் வந்தது, இப்படிங்கிறது எல்லாத்தையும் அதில் இருக்குது. ஆக ஒரு நிகழ்ச்சி ரொம்ப சின்ன நிகழ்ச்சியாக இருக்கும், நம்ம காலில் எத்திக்கிறோம், அது இப்போ சர்வசாதாரண நிகழ்ச்சி தான். ஆனாலும் அதுக்கும் இந்த ரீசன் பிஹைண்ட் இட். அது நமக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோதான். அருமை சுவாமி, ரொம்ப நல்லா உங்க எடுத்துக்காட்டு. நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்க அல்ஜிப்ராலையும் சரி ட்ரிகனாமெட்ரியும் சரி ஐடென்டிட்டிஸ்ன்னு இருக்கும். சில எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரே இது கொடுக்கக்கூடியது, ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ், ப்ரூவ் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு சொல்லிதாங்கனாக்க நம்ம இதை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டே வருவோம். இந்த மாதிரி ரிசல்ட் வரணும்னாக்க அந்த இடத்துல இந்த மாறுதல் இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா அது வேற எங்கேயோ எடுத்து பண்ணணும், அதுவும் ஐடென்டிட்டி தான். ஆனால் இதுக்கு எது இந்த ரிசல்ட் கூட இந்த ரிசல்ட் வராது. அந்த மாதிரி தான் அது. நன்றி சுவாமி. சுவாமி, அடியனுக்கு வந்து ஒரு சுவாமி சொல்லுங்க கேளுங்க. யாரோ கேட்க வந்தா கொஸ்டின். சொல்லுங்க பாலாஜி, அவங்க சொல்லிட்டோம், அவர் நீங்க பேசிக்கலாம். சொல்லுங்கம்மா. சரி, நீங்க சொல்லுங்க. ஹலோ, அவரை கேட்டல. பாலாஜி சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சுவாமி. மற்ற உலக மதங்கள்ல
மத்த உலக மதங்கள்லாம் பின்னாடி வந்து எல்லா மதங்களுமே வந்து துவைத்தம் மாதிரி தெரியறது. அதுல வந்து கடவுளோட பொசிஷன் வந்து அவருடைய கடவுள் அந்த அது வந்து ஒரு ஆத்மா, பரமாத்மாங்கிறது வந்து ஒரு தனி இது. அதுக்கு கீழே தான் வந்து ஜீவாத்மா. இது என்னைக்குமே வந்து ஒன்னும் ஒன்று சேராது. அந்த அது அது அதை பத்தி ராமானுஜர் ஏதாவது பேசியிருக்காரா? ஏன்னா மற்ற உலக மதங்கள் எல்லாமே வந்து கடவுளை வந்து ஒரு தனித்துவம், அவர் தான் எல்லாத்துக்கும் இது. மற்ற ஜீவன்கள் உலகம் எல்லாமே வந்து அதுக்கு கீழே தான். இதான் நான் முதல் சூத்திரத்தோடத்தே சொன்னேன். ஒற்றுமை நயத்தால் உடன தோன்றினும் வேற்றுமை நயத்தால் வேறே உடல் உயர். இது நன்னூர் சூத்திரம் 431வது சூத்திரம். அதாவது கடவுள்னு சொல்றேன் இல்லையா, அதுல முதல் எழுத்து என்ன? சுவாமி பிரேமதா, பிரேமதா மேடம். ஆம் சுவாமி, ஆம் சுவாமி, ஆம் சுவாமி. கடவுள்னு சொல்றீங்களா இல்லையா? கடவுள்னு சொல்றச்சே முதல் எழுத்து என்னது? முதல் எழுத்து என்னது? கா. அது ஒரு எழுத்தா ரெண்டு எழுத்து? ஒரு எழுத்தா ரெண்டு எழுத்து? அது ரெண்டு எழுத்து. எப்படி? இக்கு ஆனா தெரியாது ஒரு எழுத்தானே. கரெக்ட். ஆமா. இப்ப அதே மாதிரி நம்ம உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. உயிர் தெரியுதா வெளியில? தெரியல. இல்ல உடம்பு தான் தெரியுது. காங்கிறச்சு இக்குங்கிறது அந்த உருவம் தான் அப்படியே இருக்கு. காங்கல அந்த மேல புள்ளி தான் இல்லை, மற்றபடி அதே மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் இதுக்கு இந்த இக்குங்கிறதுக்கு மெய் எழுத்தாகும். இந்த ஆ வந்துன்னா அந்த புள்ளி போயிடுறதுனாக்கா கான்னு ஆயிடுறது. அதே மாதிரி ரெண்டும் தனித்தனியா இருக்கு. ஆனா இது வேற அது வேறதான். ஆனா ரெண்டும் இருக்கு. இதுதான் விசிஷ்டாத்வைத கொள்கை. இப்ப ரெண்டும் தனியாவே இருந்துன்னு வச்சுக்கோ. நீங்க டைப் பண்றச்சே பாத்தீங்கன்னாக்கா இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும்? இங்கிலீஷ்ல எழுதுறோம் இல்லையா? இங்கிலீஷ்ல கடவுள்னு எழுதினாக்க KADA VU L இல்லையா? எள்னு வரும். அது தனித்தனியா வரும். இப்ப அப்படி இல்லை, ரெண்டும் ஒன்னா இருக்கு, ஃபியூஸ்டா இருக்கு. இப்ப ரெண்டும் வெவ்வேறையா இருந்ததுனாக்க இப்ப என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் கடவுள் வேற ஆத்மா வேறன்னு இருந்ததுனாக்க இப்போ நீங்க உங்க உடம்ப உங்களுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கமாண்ட் பண்றீங்க, செய்யறீங்க. இது பிடிக்கிறது, செய்யறது, ஓடுறது, வைராகலாம் பண்றீங்க. அப்போ இருந்தான்னாக்க கடவுளாலேயே காக்கப்படுறவனாக்கணும். நம்ம உடம்புக்கு டெஃபினட் பார்த்தோம் இல்லையா? கடவுளாலே காக்கப்படுறது, கடவுளாலே போஷிக்கப்படுறது, அவருக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. அப்படி இருந்ததுனால்தான். ஆனால் உடம்பு வேறதான், உடம்பு வேறதான், உயிர் வேறதான். ரெண்டு இருக்கு. ஆனா ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. நம்ம பார்த்த முடியாது. ஆத்மா, பிராணன், மூச்சு ரெண்டு ஒரே இடத்துல இருக்கு. ரெண்டு வெவ்வேறு தான். பிராணங்கிறது அச்சேதனம், ஆத்மாங்கிறது சேதனம். அதே மாதிரி பரமாத்மாவும் ஜீவாத் உடல் உயிர் தொடர்பால் இருக்கு. உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளால் அப்படி இருக்கு. இப்ப தனித்தனியா இருக்கு வச்சுக்கோங்க. உடல் தனியா உயிர் தனியா இருந்ததுனாக்க இது எதுக்கு வேலைக்காகுமா? உடல் செயல்படாது, உயிர் செயல்பட முடியாது. ரெண்டு சேர்ந்தா தான் நடக்கும். கடவுள்கிறவர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு நம்முடைய புண்ணிய பாவனை கணக்கு எழுதி ஒரு அக்கௌண்டா தான் இருக்காரு. அதுக்கு பின்னால் தனம் தர போறார், அவ்வளவுதான். அப்படி இல்லை. ஹி இஸ் அமங் வித் யூ. அவர் வழியை காட்டிட்டு இருக்கார். ஆனா நம்ம அந்த வழி போக மாட்டேங்கிறோம். அவர் இந்த நல்ல வழி இப்படி போன்னு சொன்னாக்க நம்ம நீட்டா டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா ஓடி போயிடுறோம். அதனாலதான் பிரச்சனை. எல்லாருக்கும் தெரியாதா? தீய வழியில பணம் சம்பாதிக்க கூடாது. யாருக்கு தெரியும்? திருடனுக்கு கூட தெரியும். அவன் என்ன பண்றான்? அதுக்கு தயாரா தானே போறான், அடி வாங்க தயாரா தான் போறான். அவனை கேளுங்க, நல்லதான்னு. வேற என்ன பண்ண? இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து ட்ரிங்கர்ஸ் இருக்காங்க. அவங்க கேட்டு சொல்லுங்க, எனக்கு நாளைக்கு உன் பிள்ளை நீ குடிக்கிறதுக்கு விரும்பியானேங்க, நம்ம ஆட்டை இது என்னோட போடணும்னு சொல்லு. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து
உடம்போட ஒட்டினதாக இருக்கக்கூடிய உயிரும் அதனுடைய செயல்பாடுமா இருக்கு. இந்த மாதிரி மற்றவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நியாயம் தானே. அதனால உடம்பு வேற உயிர் வேறதான், ஆனா ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கு. அதனால விசிட்டாதிபதி நிற்கிறது. நீங்க மற்ற எதை வேணா எடுத்துங்க, எந்த ரிலிஜன் எடுத்துங்க, எல்லா ரிலிஜன்லையும் இப்படி நம்முடைய கஷ்டத்தை பத்தி கவலைப்படாம ஒருத்தர் பகவான் மேல இருந்தார், நீங்க இந்த எப்படா தப்பு பண்ண பார்த்து கணக்கு எழுதிட்டு இருந்தார், இல்லை எப்படி நல்லது பண்ணா கணக்கு எழுதிட்டு இருந்தாருனாக்க அவருக்கு நம்ம மேல கருணை இருக்குது. எப்படி இருக்கும்? இவர் உங்க கூடயே இருக்கார், நல்லது கெட்டதை கொடுத்துருக்கார், நமக்கு முன்னால கிளியரா கொடுத்துருக்கார். ஆனாலும் தப்பா எழுதி எடுத்துனாக்க இது உன் பொறுப்பு விட்டுடுறார். ஒருத்தருக்கு 4 பிள்ளைகள் இருக்கு, ஒரு பிள்ளை நல்லா படிச்சு நல்ல வேலை பார்த்து சம்பாதிக்கிறான், ஒரு பிள்ளை ஒன்றும் இல்லாமல் உருப்படி இல்லாமல் ஊரை சுற்றின்னு இருக்கான். அவர் பிள்ளைங்க இல்லைன்னு போயிடுமா? அவருக்கு மனசு வருத்தப்படாதா? ஐயோ பிள்ளை இத்தனை நினைக்க மாட்டாரா? சொல்றாரு இல்லையா? கேட்குறாரா? கேட்கலையே. சரி, அவன் பட்டு வரட்டும். இதுல வந்து பைபிள்ல ப்ராடிகல்ஸ்ன்னு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு பேரபிள் இருக்கு, பார்த்துருக்கீங்க? தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார். மூத்த பிள்ளை என்ன உழைக்கக்கூடியவன், நிலத்துல உழைச்சு என்ன நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றிருக்கான். 2வது பிள்ளை நல்ல ஸ்நேகம் சரியில்லாதனால என்ன பண்ணான்னு குடிச்சு கிடிச்சு கட்டி வைஞ்சு போகிறான். அவன் அப்பாவை சண்டை பிடிச்சி நான் சொத்தை வாங்கி போயிட்டான், பாதி பிரித்து வாங்கி போயிட்டான். வெளியில் போனால் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே வந்துடுச்சு. ஒரு 4 நாள் பட்டினியோட திருப்பி அப்பாவுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்தவங்க தரப்பினார் என்ன பண்ணினாருனாக்க, இந்த பிள்ளையை கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணி வான உட்கார வச்சு அவனுக்கு வேண்டிய உடம்புலாம் நல்ல துணி இல்லை எல்லாத்தையும் மாற்றி அவனுக்கு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி அதுக்காக இந்த ஃபேட்டட் காஃப் அதை அன்னைக்கு பண்ணி அவனுக்கு சமையல் பண்ணி போட்டிருக்காரு. மூத்த பிள்ளை கேட்டான், நான் இத்தனை நாளாக அவனுக்கு பண்ணியிருந்தேனே, எனக்கு நீங்கள் ஒன்றும் கவனிக்கலையே, அவனுக்கு பண்ணிட்டே அப்படின்னு சொன்னார். நீ நிச்சயம் தப்பா போக மாட்டேன்னு தெரியும். இப்போ நான் அவனை வேண்டான்னு விரட்டினேனானாக்க அவன் தப்பாவே போயிட்டு இருப்பான். அவன் இன்னும் இப்போ அவனுடைய ஆத்மாவை நம்ம கிரகிக்கிறதுக்காக அவன் அது பண்றான். இன்னுமே அவனுக்கு தெரிஞ்சு தோணும், இனிமே தப்பு பண்ண மாட்டான். எப்போ வந்து பட்டு தெரிஞ்சுட்டான்னாக்க அப்புறம் திருப்பி பண்ண மாட்டான். எப்போ குழந்தையானது ஒரு ஃப்ளேமை தொட்டு விடுச்சுன்னு வச்சுக்கோ, கை சுட்டு விடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது தொடாது இல்லையா? அந்த மாதிரி வந்திருக்கான். இப்போ நம்ம அரவணைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு. அதே மாதிரி தான் நமக்கு எல்லாருக்கும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் நமக்கு எல்லாம் சொல்லித்தரார். ஆக்சுவலாக எவ்வளோதான் புஸ்தகத்தில் படித்தாலும் சரி, எத்தனை தான் கேட்டாலும் சரி, ஆனால் நம்ம பட்டு தான் நம்ம வந்து புத்திசாலியாக ஆகிறோம். அதுதான் கடவுளுக்கு கொடுத்த வரம். புரியுதாம்மா? புரியுது சுவாமி, புரியுது சுவாமி, புரியுது சுவாமி. பாலாஜி, நீங்க என்ன கேட்டால சுவாமி? என்னன்னா சுவாமி, இப்போ 2 கொஸ்டின் சுவாமி. ஒன்று வந்து நம்ம வந்து இப்போ இந்த ஸ்வீட் ஒரு இயற்கையிலே ஒரு ஜீவன் வந்து புதுசா பிறக்கிறச்ச அது ஸ்வீட்டோ இல்லை காரமோ ஏதோ வந்து எடுக்கிறது, அது வந்து கர்மான்னு சொல்றதா இல்லைன்னா வாசனை ருச்சினால அது வந்து அந்த ஒரு வஸ்துவை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்றதா சுவாமி? மை டியர் சார், கர்ம வாசனைங்கிறது என்னது? வாசனை ருச்சிங்கிறது கர்மால இருந்து வருதானே? ஆமா. அப்புறம் ஓகே. இந்தியன பிறகு அதாவது பூர ஜன வாசனை இப்படி மோந்துட்டே போறா சொல்லுவாங்க, கண்ணு கலர் மூலம் மற்ற பேர் பாக்குறச்சே. ஆமா, அது வந்து இல்ல சுவாமி, இந்த 5 கேட்டகரிஸ் இருக்குல்ல சுவாமி, ஒரு காரணிகள். அதாவது வந்து அஜ்ஞானம், அதுக்கப்புறம் பிரகிருதி சம்பந்தம், கர்மா, வாசனா, ருச்சி அப்படின்னு 5 காரணிகள். அதுல வந்து இது பர்டிகுலரா வாசனை ருச்சின்றத வந்து வகைப்படுத்தணுமா அப்படின்னு அடியனுக்கு தோணிட்டு. அந்த கர்மாக்கு ஏத்த மாதிரி மத்ததெல்லாம் தானே அமையிறது. ஆமா, கர்மாவாலதான் அவனுக்கு வாசனை ருச்சியே வருது. கரெக்ட் சுவாமி. உங்ககிட்ட வந்து 1 கோடி ரூபாய் இருக்கு, நீ வீடு கட்டணும்னு அபிப்பிராயப்படுறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல வந்து சைட், அதுக்கப்புறமா கான்ட்ராக்டர் இதெல்லாம் வந்து பார்ப்போம் சுவாமி. டிசைன் பெரிய பங்களாவா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பீங்க. ஆமா, சரியா? அந்த காசுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, என்ன வசதி பண்ணி பண்ணிப்பீங்க. ஆமா. ஆனா சுவாமி, என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்கு, நான் என்ன பண்றேன், அதுக்கேற்ற ஒரு குடிசை போட்டுக்கிறேன். ஆமா, கரெக்ட். அதனால எப்ப வந்து உங்களுடைய வீடு அமையிறது எப்படி இருக்கலாம், கையில இருக்க பணத்தை பொறுத்து இருக்கு. எஸ், எக்ஸாக்ட்லி. இந்த பணம் தான் கர்மா. இந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் அமையிறது. ஆல் அதர் திங்ஸ் ஹெல்ப் தட். அண்டர்ஸ்டுட் சுவாமி. ஓகே, தேங்க்ஸ் சுவாமி. புரியுது சுவாமி. அப்புறம் இன்னொரு क्वेश्चन சுவாமி, இந்த ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை
இது வந்து இது எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி, இந்த ப்ரீ டிட்டர்மைண்ட், அதாவது வந்து நம்ம ஆமா எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அப்படின்னுட்டு அவனுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி இன்னென்ன நடக்கணும், அவனுடைய வாழ்க்கையில இன்னென்ன நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்னு வந்து ஏற்கனவே ப்ரீ டிஸ்டைன்ட் ஆர் ப்ரீ ம், டிட்டர்மைண்ட் அப்படின்னா இது எல்லாருக்குமே ம், இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி. இப்ப எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கும்பொழுது அப்ப ஆமா வந்து இந்த கர்மா, ஞானம், அதுக்கப்புறமா பக்தி, சரணாகதி, இன்னும் வந்து ம், ஆச்சார நிஷ்டை, இன்னும் ம், எத்தனையோ இந்த மாதிரி ம். வேதங்கள் இது சொல்றது செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரீ டிஸ்டைன்டா இருக்கும்போது, ப்ரீ டிட்டர்மைண்டா இருக்கும்போது நான் என்ன பண்ணாலும் ப்ரீ டிட்டர்மைண்டுக்கு ஏத்த மாதிரி தான் நடக்க போறது. அப்ப நான் வந்து ஒரு தமோவாவே வாழ்ந்துட்டு போயிடலாமே. அதான் இல்ல சுவாமி, நீ வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கிறவர், நீ இந்த கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க ஒரு ப்ரோக்ராம் போடுறீங்க, போடுறச்சு என்ன பண்றீங்க, டெசிஷன் பாயிண்ட் வருது, திஸ் ஆர் தட் ஆமா. அப்படின்னு. எஸ். அண்ட் போடுறீங்க இல்லையா? அண்ட் அப்புறம் அண்ட் இதுல இதை இந்த இதை இதை செலக்ட் பண்ணீங்கன்னா கோ பை திஸ் வே, இதை செலக்ட் பண்ணா எஸ். கோ பை திஸ் வேங்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஆனா நீங்க என்ன கண்ட்ரோல் பண்றீங்க, அந்த ப்ரோக்ராம் அந்த ரிசல்ட் தான் கண்ட்ரோல் பண்றீங்க. ஆனா எஸ். அந்த வே வந்து அதுக்கேற்ற மாதிரி போறதா இல்லையா? ஆமா. நிறைய டயத்துல நெஸ்டிங் திருப்பி இதுல இருந்து மேல போ முன்னால போ சொல்றீங்க இல்லையா? ஆமா. கமாண்ட் கொடுக்குறோம். பிடிக்கிறீங்களா இல்லையா? ரைட். ஆமா. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பவாவது இல்ல இல்ல நான் பண்ணதெல்லாம் ரைட் தான், நான் தப்பே பண்ணல வருத்தப்படாத ஒரு செல்ஃப் பற்றி வராத நாள் உண்டா? டெஃபினெட்லி இந்த மிஸ்டேக்ஸ் ஆறுது சுவாமி, டெஃபினெட்லி மிஸ்டேக்ஸ் ஆறுது. உங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்பண்டன்ஸ் உண்டு. ஆமா, ஏன், கண்டிப்பா சுவாமி. எனக்கு முன்னால இந்த ஆப்ஷன்ஸ் இருந்தது, நான் தப்பா எடுத்துட்டேன். ஆமா, அப்படின்னு இருக்கு. அதான் அதனால இது வந்து அவன் வந்து என்ன பண்றான், நான் தான் சொன்னேன் சுவாமி, ஈஸி திங். செஸ் காயின்ஸ் எல்லாம் தே ஆர் மேட் அப் ஆஃப் சேம் மெட்டீரியல், பிளாஸ்டிக்கோ மரமோ பண்ணிருக்கு. ஆனா ஆமா. ஒன்று குதிரைனாக்க அது ஒரு 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 ஃபார்வேர்ட் ஒரு கிராஸ்வேர்ட் தான் போகும், ஆமா. ஒரு கேஸ் எல்லாம் நேர போகும், பார்க்குறோம் இல்லையா நம்ம? எஸ். அதுதான் கர்மம். ஆனா அதுக்கு டிசைன் இது மாதிரி டெசிஷன் அதான் எடுத்தாகணும். ஓகே. சுவாமி இது பார்க்கறதுக்கு குழப்பமா இருக்கும், கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணீங்கன்னாக்க தெரியும். நம்ம டெசிஷன் எடுத்து எத்தனை தடவை நம்ம ராங் டெசிஷன் எடுத்தப்போ அது முடிச்சிருக்கோம் நம்ம ஆமா. எல்லாரும் லைஃப்ல. ஒண்ணு அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, பரீட்சை எதிர்த்து இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்குன்ற ஆப்ஷன்ல எடுத்துட்டு அது பாதி வழி போய் மொழி பதிக்கும் போய் நிற்க முடியா? எஸ். அதான் அதுதான் சுவாமி, இப்ப அடியனுக்கு வந்து என்ன திருப்பி குழப்பமா இருது அப்படின்னா, இப்ப எல்லாமே ப்ரீ டிஸ்டைன்ட் அப்படின்னு இருக்கும்போது வாட் எவர் ப்ரீடிஸ்டைனாக்க த உங்களுக்கு என் பாயிண்ட்ஸ் ப்ரீடிஸ்டர்மெண்ட். நடுவில் நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு பிக் பிக் ஃப்ரேம் கொடுத்துருக்கு, அந்த ஃப்ரேமுக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணலாம். நல்லது பண்ணீங்கன்னாக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது. நான் சொல்லிட்டேன், நீங்க உங்க குழந்தைய கொண்டு போய் பார்க்க விளையாட விடுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, அந்த குழந்தை என்ன விளையாடுறது அது கவனிக்கிறதுல விளையாடுறது விட்டுறீங்க. ஆனால் அது பார்க்க விட்டு வெளியே போகக்கூடாது, அதுதான் ப்ரீ டிட்டர்மைண்ட். ஆனா அது என்ன விளையாட்டு விளையாடுறது நீங்க கேட்கல. இல்ல, அது விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி விளையாடுறது. ஓகே. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் சொல்றீங்க எனக்கு. ஐ வாஸ் இன் டெல்லி சொல்லுங்க ஃபார் சுவாமி. சம்திங். அங்க ஓகே வந்து ஒரு சுவாமி. பெரிய காலனி, கவர்மெண்ட் ஆஃப் இது குவார்டர்ஸ். அது ஒன்று இப்போ சில்ட்ரன்ஸ் பார்க், நல்ல பெரிய சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது. இப்போ எங்க வயதுக்கு என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்தார், அவர் குழந்தை வந்திருந்தான். அந்த குழந்தைக்கு ஒரு 4 வயசு 4-5 வயசு இருக்கும் வச்சுக்கோங்களேன். அவனும் விளையாட போனான். அது அசார்டட் குரூப், எல்லாம் ஹிமாலயா டு காஷ்மீர் இருக்கிற எல்லா லாங்குவேஜும் எல்லா குழந்தைகளும் அங்கே இருந்ததுங்க. ஆனா எல்லாம் விளையாடித்து, அதாவது அது லாங்குவேஜில் பேசித்து என்னவோ விளையாடுது. என்ன விளையாடுறது தெரியலையே, விளையாடுறது அது எப்படி? அதான் அந்த பையன் சொல்றதை கேளேண்டா, கேட்க மாட்டேங்கிறேடா அப்படின்னு சத்தம் போடுவாங்க. அவன் என்னவோ சிரிச்சுட்டு அதை பதில் சொல்ல பண்ணும். அது மாதிரி these things do happen in our life. Many things we learn by our mistakes. அதனால பொறுத்த மட்டும் டெசிஷன்ங்கிறது நம்ம சிலதுல மொமெண்டரி டிசிஷன் எடுக்கிறோம், சிலது யோஜனை டெசிஷன் எடுக்கிறோம். மொமெண்டரி டிசிஷன் நல்லாவும் போகிற சமயத்தில் யோஜனை பண்ணி தப்பாகவும் போகிறது, அது கர்மா. அண்ணா யோஜனை பண்ணி எடுத்தேன் ஆனால் தப்பா போச்சு, அது கர்மா. சில மொமெண்டரி டிசிஷன் எடுத்தேன் அண்ணா வந்துருச்சுனாக்க அது வந்து அதுவும் கர்மா. ஆனால் தப்பாகவே எடுத்துவிட்டு அப்புறம் ஐயோ தப்பா படிச்சதுனாக்க அது நம்முடைய ஃபால்ட்டு இல்லையா? இப்ப ஆமா, இதுல இது ஒட்டுன மாதிரி அடியனுக்கு இன்னொரு பாயிண்ட் சுவாமி, இது வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி பாக்குறதுன்னு சொல்லுங்க. இப்ப வந்து தமிழ்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு,
விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு. ம். இப்ப இந்த இப்ப இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்டுக்கும் இந்த விதியை மதியால் வெல்லலாம்ன்றது எப்படி ஒப்பு நோக்கி பாக்குறது, அது எப்படி புரிஞ்சுக்கிறது, எந்த மாதிரி எதனா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா சரி நல்லா இருக்கும். சரி நான் ஒரு 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 சின்ன ப்ராப்ளம் கொடுக்குறேன், இதை நீங்க சால்வ் பண்ணி சொல்லுங்க, நான் அதுக்கு அர்த்தம் சொல்றேன். சொல்லுங்க ஸ்கொயர் சுவாமி, ஒரு ஸ்கொயர் தெப்பக்குளம், தெப்பக்குளம் 20 மீட்டர்ஸ் சைடு. ஓகே. நடுவுல 5 மீட்டர் ஸ்கொயர்ல ஒரு மண்டபம். ஓகே. நீங்க இங்க இருந்து அந்த மண்டபத்துக்கு போனோம். ஆனா என்ன கொடுத்துருக்குற உங்களுக்கு வந்து 8 மீட்டர்ஸ்ல 2 பலகா கொடுத்துருக்கு. ஓகே. என்னது 8 மீட்டர்ஸ்ல 2 பலகா கொடுத்துருக்கு. யூ ஷுட் ரீச் தட் மைய மண்டபம். எப்படி பண்ணுங்க சொல்யூஷன் பண்ணி யோஜனை பண்ணி சொல்லுங்க, எனக்கு நான் சொல்றேன். யோஜனை பண்ணி I don't want immediate answer. You think about it. அடியேன் சாட் ஜிபிடில போட்டு தான் கண்டுபிடிக்கணும். என்னமா ஏஐ டூல்ஸ் இருக்கு சுவாமி, கேள்வியை போட்டா வரும், அப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். நான் வந்து உங்க இன்டெலிஜென்ஸ் உபயோகப்பட சொல்றேன், நீங்க ஆர்டிபிஷியல் போகுது. யூ ஹேவ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். நேச்சுரல் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுட்டே போறது, ஏஐ வந்ததுனாலதான் குறைஞ்சு. அடுத்த தெருவுக்கு வழி தெரியாது, கூகுள் மேப் போட்டாதான் போவோம். ஆமா, ஜிபிஎஸ் பார்த்தா போறோம் நம்ம. சுவாமி தெப்பக்குளம் 20 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, கரெக்டா? அது வந்து 20 ஸ்கொயர் மீட்டர். 20 ஸ்கொயர் மீட்டர். உங்ககிட்ட 8 மீட்டர் லென்த்துக்குள்ள பலகா இருக்கு, 2 பலகா இருக்கு. இதை வச்சு ரீச் மைய மண்டபம் யோஜனை பண்ணி சொல்லுங்க. நம்ம அதுக்குள்ள இன்னைக்கு இந்த புக்கை படிச்சுக்கோம், அது முடிஞ்சு போடும். சரி. பேஜ் நம்பர் 222. சப்தகதி அதிகரணம், 7 பொறிக்களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும் முந்தைய பாதத்தில் பொறிகளும் படைக்கப்பட்டன என்று அறுதியிட்டதன் மேல் சில ஐயங்கள் தோன்ற அவற்றை களைய முற்படுகிறார். பொறிகள் செயல்பட இன்றியமையாதன. வாயுவின் உடல் தொடர்பு தன்மைகள் ஆராயப்படுகின்றன. முந்தைய களத்தில் பொறிகளும் படைக்கப்படுபவரவே நிறுவப்பட்டதை தொடர்ந்து அப்பொறிகள் என்பவை யாவை என்பது இக்களத்தில் ஆராயப்படுகிறது. ஜீவாத்மாவுடன் தொடர்பு கொண்டிருக்கும் பொறிகள் எத்தனை, 7 11 என்ற ஆய்வுடன் தொடங்குவதால் இக்களம் சப்தகதி அதிகரணம், 7 பொறிகளின் களம் என்று பெயர் பெற்றுள்ளது. இங்கு 7 ஐயமும் அதுக்கான காரணமும். முண்டகோபனிஷத், இதே குகையில் உள்ள ஜீவர்களுடன் தொடர்பு கொண்டிருப்பது 7 பொறிகளே. 7 பொறிகள். 7 ராமன் தந்தானங்க, 2 ராமன் இல்லை, ஒரு ராமன் தான். அந்த மாதிரி 7 பொறிகளே அப்படிங்கிற மாதிரி. கரோபனிஷத்து, அறியும் பொறிகள் 5 மனமும் புத்தியும் நிலை பெற்று உடல் நீக்கி செல்லும் பொழுது உடன் செல்லுகின்றன. பிரகதாரண்யகம், 8 பொறிகள் அறிகின்றன. யஜுர்வேதம், தலையில் உள்ள 7 மற்றைய 7 என பொறிகள் கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்னும் அறிபொறிகளும், கை, கால், வாய், மலமூத்திர உறுப்புகளும் செயற்பொறிகளும், மனம், அகங்காரம், சித்தம், அறிவு என்று உள்ளுறுப்புகளையும் சேர்த்து 7 முதல் 14 வரை கணக்கிடப்படுகின்றன. இவைகளில் ஜீவனுடன் எப்பொழுதும் உள்ளவை எத்தனை என்று ஐயம் ஏற்படுகிறது. முதல்ல அதுக்கு ஒரு எதிர்கட்சி சொல்றாரு. சப்தகதே விசேஷித்வாத், ஜீவனுடன் எப்பொழுது செல்வது 7 பொறிகளே என சொல்லப்படுவதால் பொறிகள் 7 மட்டும்தான் அப்படிங்கிறது ஒருத்தருடைய கன்டென்ஷன். ஹஸ்தாயாஸ்து சிதே அதோ நைவம், ஜீவன் ஒரு உடலில் இருக்கையில் கை முதலிய பொறிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே 7 மட்டும் என்பது சரியல்ல. அப்போ இதுக்கும் அறிபொறிகளுக்கும் செயல்பொறிகளுக்கும் இடம் கொடுக்கணும். அது வெறும் ஒண்ணுதான் 7 மட்டும் தான் சொல்றேன், எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஜீவன் உயிரோடு இருக்கும்போது கர்மேந்திரியங்கள் இருக்கா இல்லையா, அப்ப எப்போ இருக்குன்னு இப்படி சொல்ல முடியும்? எப்போ இருக்குன்னாக்க 11 பொறிகள் இருக்கு, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனம், இது எப்போ இருக்கு. ஆனால் ஜீவன் இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு எடுக்க போறச்சே அது கூட போறது அந்த 6 மட்டும்தான் போறது. இந்த கர்மேந்திரியங்கள் நீங்க விட்டுட்டு போறது, திருப்பி வந்து அதை எடுத்துக்கிறது. ஆனா எப்போ இருக்குதுன்னு எடுத்தோம்னாக்க இதுனாக்க இந்த 11 பொறிகள் தான். இந்த சூத்திரங்களால் விளக்கப்படும் பொறிகள். ஆத்மா உடல் நீக்க செய்கள் 5 பொறிகளும் மனம், புத்தி ஆகியோரும் உடன் செல்கின்றன. ஆயின் ஆத்மா உடல் தொடர்புடன் இருக்கையில் அவன் செயல் புரிய செயற்பொறிகள் 5 தான் என்ற நினைவுதலும்
ஐந்தும் தான் என்ற நினைவு அகங்காரமும் நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கான சித்தமும் செயல்படுகின்றன. ஆகவே இவை 14 எப்பொழுதும் ஆத்மாவுடன் இருக்கின்றன. சித்தம், புத்தி, அகங்காரம் என்பவை மனதில் அவ்வப்பொழுது தோன்றும் வெவ்வேறு நிலைகளே. ஆகவே அவற்றை தனித்தனியாக கொள்ள தேவையில்லை. ஒரே பொறியாக மனம் என்பதே பொதுவானது. இவ்வாறு மொத்தம் பொருள்கள் 11 ஆகும். எப்பவும் இருக்கிறதுனாக்க அவன் உயிரோடு இங்கே இருக்கச்சும் இருக்கணும் இல்லையா? அப்போ இது 11 இருக்கணும். ஆனால் அதில் போச்சு என்ன பண்ணாக்க இதை வந்து இதில் டெபாசிட் பண்ணிட்டு போகிறோம். நம்ம வெளியூர் போச்சு ப்ரோக்ராமில் டெபாசிட் பண்ணிட்டு போகிறோம், வந்து அதை எடுத்துக்கிற முடியாது திருப்பி. அந்த மாதிரி இக்களத்தால் அறியிடப்படும் கொள்கை ஆத்மாவுடன் எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருப்பவை அறிபொறிகள் 5, செயற்பொறிகள் 5, உட்பொறி மனம் ஆக 1 ஆக 18 என்பதுதான் சூத்திரக்காரன் கருத்து. புரியுதா? டவுட் ஏதாவது உண்டா? இப்ப கேளுங்க உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும். பாலாஜி. சுவாமி இல்லைங்க சுவாமி, இது இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுனால அடியனுக்கு கரெக்டா புரியுது சுவாமி. இது ரைட் ரைட். வேற யாருக்காவது டவுட் இல்லை அதுல? இதுல வந்து ஒரே ஒரு இது என்ன, இப்போ வந்து இப்போ உலகம்னு சொல்லும்பொழுது வந்து மேல இந்த கணக்கு இதுக்கு பொருந்துமான்னு மட்டும் தெரியல சுவாமி. அதாவது இப்ப 3 உலகம்னு சொல்லும் போது வந்து மேல் உலகங்கள்லாம் 1, அதாவது 7 ஆகும். கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு உலகம். வைகுண்டம் 1 3. அதாவது மத்தியமா இருக்கிறதுல அது எப்படி 3, அதாவது 3 டிவைட் பண்ணிட்டு மூவுலகங்கள் சொல்றாங்க. மூவுலகம் சொல்றது இன்னொரு ஏன்னு சொன்னாங்க, பூமிக்கு மூவுலகம் நடுவுல, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள் 7, பூமி 1, மூவுலகம் மொத்தமா சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. ஆக மொத்தம் வந்து 14ன்னு சொல்லாம, அதாவது 14 பிளானட்ஸ்ன்னு சொல்லாம மூவுலகங்கள்னு சொல்ற மாதிரி இந்த 7, 14 அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அவங்கவுங்க வந்து அந்த அந்த ஆச்சாரியர் வந்து அப்படி எல்லா ரிஷிகள் வந்து அப்படி கேட்டகரைஸ் பண்ணி சொல்லப்பட்டதா? ஏன்னா வந்து டிஃப்ரெண்டா சொல்றா இல்ல சுவாமி. 7ன்றா ஒருத்தர் 11ன்றா ஒருத்தர் 14ன்னு சொல்றா. அப்ப வந்து இந்த மாதிரி கேட்டகரைசேஷன்னால அந்த மாதிரி நம்பர்ஸ் டிஃபர் ஆயிருக்கா, இல்ல ஒத்த கருத்து தான் இருந்ததா எல்லாருக்கும், இல்ல வேற வேற மாறுபட்ட கருத்து இருந்ததா? ஆக மொத்தம் சுவாமி ஒரே ஒரு விஷயம். இப்ப என்னன்னாக்க 3 நிலை இருக்கு, மேல் கீழ் நடு. ஆமா. இதுல இருக்க உலகங்கள்லாம் 3 உலகங்கள். மேல் உலகம், கீழ் உலகம், நடு உலகம், 3 உலகம். நம்பரே வேண்டாம், 3 உலகங்கள் சொல்றது 3 நிலையில இருக்கக்கூடிய உலகங்கள். இந்தியாவில வந்து 18 பாஷைகள் இருக்கு. 18ன்னா 18 மட்டும்தான் இருக்குமா இன்னைக்கு? அந்த மாதிரி 18 பாஷைகள் இல்லாத ஒரு பாஷையா இருக்கு அப்படின்னு சொல்றார் நம்ம ஈட்டில சொல்றது. அதனால இது வந்து மேல் கீழ் நடுங்கிற 3 உலகங்கள் வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதான் சொல்லி அதே மாதிரிதான் இந்த பொறிகள் பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது 7, 11 அதுவும் இதே கேட்டகரியில தான் வந்து விவரிக்கப்பட்டதான்னு கேட்டேன் சுவாமி. அவ சைவ சித்தாந்தத்துல என்ன பண்ணிருக்கான்னாக்க நம்ம 24 தத்துவங்கிட்ட 36 தத்துவங்கள் சொல்லியிருக்கா. அவ 4 திசைகள் தனியா எடுத்துட்டு இருக்கா. இந்த இதற்கு பாருங்க, மனத்துக்குள்ள புத்தி, சித்தம், அகங்காரம் 3 கூட்டின்னு இருக்கா. 4 3 7 ஆயிடுறது. இன்னும் இதை தவிர்த்து என்னெல்லாமோ கூட்டி மொத்தம் அது மொத்தம் 36ங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்டுடைய வெவ்வேறு நிலைகள். அதனால அதெல்லாத்தையும் ஒன்றில் அடைக்கப்படலாமே. அதனால அது தனியா சொல்லல. வெற்றி ஏதாவது டவுட் உண்டா சுவாமி? இப்போ 11 பொறிகள் சொன்னோம் இல்லையா, அதுல மனம் எப்பொழுதுமே ஜீவாத்மா கூட தொடர்புல இருக்கு அப்படின்னா, சப்போஸ் இப்ப எனக்கு தொடர்புல இருக்கு, நான் வந்து இந்த உடலை விட்டுட்டு போயிடுறேன், திரும்ப இன்னொரு உடல் எடுக்கிறேன், அப்ப அதே மனம் வர்றது இல்லை இல்லையா? அதனால எப்படி தொடர்புல இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்ப மனம் மாறிடுது இல்லையா? நிலை மாறுபாடு அடையுதால. சரி சரி, இப்போ உங்களுக்கு சொல்றேன். நீங்க எப்படி படிச்சு மனசை நிறுத்திக்கிறீங்க? உங்க புத்தியில் நிறுத்திக்கிறீங்க இல்லையா? எத்தனை பரீட்சை எழுதிருப்பீங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து? எத்தனை பரீட்சை எழுதிருக்கீங்களா சுவாமி? நிறைய எழுதியிருக்கோம் சுவாமி. நிறைய எழுதிருக்கீங்க.
இப்ப ஆகமொத்தம் எல்லாம் அதெல்லாம் படிச்சு நீங்க தானே படிச்சீங்க? ஆமா. நீங்க உங்களுடைய ஸ்கூல் ஃபைனல்ல என்ன எழுதினீங்க தெரியுமா? இப்போ அது நினைவு இருக்காது. ஆனா மனங்கிறது இன்னொரு குவாலிட்டி, நினைவு இருத்தல் இருக்காதுன்னு இருக்கு. அதனால அது நினைவு இருக்கிறது இல்லை. ஆக்சுவலா சொல்றபடி என்னன்னாக்க, எப்போ இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியில போறதோ அப்ப நினைச்சுக்குமா, ஐயோ நான் இந்த தப்பெல்லாம் பண்ணினேனே, இதெல்லாம் பண்ணினேன்னு அப்ப நினைச்சுக்குமா. அது அதே மாதிரி தாயினுடைய கர்ப்பத்துல இருக்கிறச்சு அந்த 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 குழந்தை மனசுல இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. எப்ப அதுக்கு அறிவு ஏற்படுறதோ அப்ப இதெல்லாம் இப்போ சுத்தி வர பாத்துற, ஐயோ இந்த அழுக்குல இருக்கமே, இந்த ரத்தம் சதையெல்லாம் இருக்கு, இதுல இருக்கேனே அப்படி வருத்தப்படுமா. அதனால என்ன பண்ணுனாக்க, நான் இனிமே பிறக்கப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்குமா. ஆனா பிறந்துடுறது, ஐயோ பிறந்துடுறது, அழ ஆரம்பிக்கிறது. எப்போ வெளியில தாய் கர்ப்பத்துல வெளியில வருதோ வந்த உடனே அது மறந்து விடுறது. அதே மாதிரி இந்த மனம்ங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னாக்க, மறப்பு. மறப்பு மட்டும் இல்லைன்னாக்க நம்ம எல்லாரும் பைத்தியமா போயிடுவோம். ஆனால் சில செயல்கள் அதனால் தூண்டப்படுறது. இப்போ நீங்கள் வேற வேண்டாம் சுவாமி, ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறது ஒன்றும், நார்மலாக குழந்தைகள்லாம் இனிப்பை விரும்புன்னு சொல்லலாம். இனிப்பை விரும்பாத குழந்தைகள் இருக்கு தெரியுமா? என்னுடைய பேரன் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், சின்ன குழந்தையா இருக்குச்சு, அவனுக்கு நல்லா இருக்குன்னுட்டு இந்த அல்வா வாயில போட்டாக்க அதை தூள் துப்பிட்டு துணியால் தொடச்சுக்குவான் நாக்கு. இப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கு. சில பேருக்கு எல்லாம் எல்லா இதுவும் எல்லா கரிகாயும் பிடிக்கிறது, எல்லா சுவையும் பிடிக்கிறது. சில பேருக்கு ஒரு இது பிடிக்காமலே போறது. அது எதனால வருது? அது இந்த பூர்வஜன்மத்தோட மனசுதான் இப்ப காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மனமேவ மனுஷியானம் வந்த மோட்ச காரணையோ, நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கும் நம்ம முக்தி அடைகிறதுக்கும் காரணமா இருக்கிறது மனசு தான். இந்த மனம்தான் நம்ம புள்ளோட கட்டுப்படுத்தி வைக்கிறது. வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. எனக்கு ஏதோ ஒரு சினிமாவை இதை பார்க்கறது விருப்பம் இருக்குன்னாக்க, என்ன கட்டமாக தான் திருப்பி திருப்பி அதிகம் பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இதே நான் ஒரு கணக்கு 2 தடவை போனால் போர் அடிக்கிறது. அது ஏன் போர் அடிக்கல, இது ஏன் போர் அடிக்கிறது? இது மனம். அது மட்டும் இல்லாம எத்தனையோ கேசஸ் நீங்களே பண்ணி பர்சனலா ஃபீல் பண்ணிருப்பீங்க, இது இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். ஆனா யூ வில் பி டூயிங் அகேன்ஸ்ட் இட். இன் ஸ்பைட் ஆஃப் இட், மனசுக்குள்ளேயே பரவாயில்ல, இது நான் அப்படித்தான் பண்ணா சரியா இருக்கும், இதுதான் நான் பண்ண சரியா இருக்கும், நீங்களே உங்களுக்கு சமாதானம் சொல்லிப்பீங்க. ஒத்தெல்லோன்னு ஒரு பிளே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷேக்ஸ்பியருடைய இது. அதுல ஒரு வில்லன் இருக்கான், இயாகோன்னுட்டு. அவனுக்கு இன்னும் ஒத்தோலாவை கண்டா பிடிக்காது. அதனால அவனுக்கு என்னெல்லாம் இடத்துல முடியும் அதெல்லாம் பண்றான். பண்ணிவிட்டு அவன் தனியா இருக்கிச்சு யோஜனை பண்ணிக்கிறான், நான் ஏன் அவனுக்கு இது கெடுதல் பண்றேன்? இல்ல இல்ல, அவன் ஏதாவது கெடுதல் பண்ணியிருப்பான், அதனால நான் பண்றேன் போல இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்குவான். இதைத்தான் கிரிட்டிக்ஸ் எல்லாம் எழுதுறாங்க, மோட்டிவ் ஹண்டிங் ஆஃப் தி மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டி. அவன் தப்பு பண்ணிட்டு அவன் ஏதாவது தப்புட்டு இருப்பான், அதனால தான் நான் பண்றேன், நான் இல்லடா பண்ணிருக்க மாட்டேங்க அப்படின்னு அவன் தன்னை தானே சொல்லிக்கிறான் பாருங்க. அது மாதிரி மனசுல இதெல்லாம் இந்த மனசுலயே இருக்கு. நம்ம தப்பே பண்ணிட்டோம்னா பரவாயில்ல, என்ன எல்லாரும் பண்ணலையா, நான் மட்டும் பண்ணலாம், எல்லாரும் மட்டும் தப்பு நமக்கு தெரியுது, நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இது தப்பு அப்படின்னு. இன் ஸ்பைட் ஆஃப் இட் வி வில் டூ இட். இது எல்லாருக்கும் உள்ளதுதான் அது, இல்லையா வெற்றி? ஆமா சுவாமி. அதான் இந்த மரத்தோட இடம் எங்கன்னு சொல்ல முடியுமா? மற்ற எல்லா பொறிகளுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கு, இங்க இருக்குன்னு. இந்த மனம் எந்த இடத்துல இருக்குன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? முடியாது. அது ஒரு பிரச்சனை. அது சரி, இப்ப இப்படி ஆக்ட் பண்றது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி ஆக்ட் பண்ண நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒரு பெரிய புதிர் அதுதான். அதாவது இந்த மனம்ங்கிறத நம்ம அந்த மனத்தின் ஒரு பகுதியான புத்தியாலேயே நல்லா அடக்கி ஆழ்ந்தோமானால் அது நம்ம சொன்னதெல்லாம் கேட்கும். இல்லைன்னா அது தம் வழி இழுத்துன்னு போயிடும். நல்ல யானையை நல்லா பழக்கி நம்ம சொன்னபடி வச்சோம்னாக்க நமக்கு வேண்டியதெல்லாம் பெரிய பெரிய லாகெல்லாம் தானா தூக்கி போடுவது. அது இல்லை, அது இஷ்டப்படி விட்டோம்னாக்க அது மதம் படிச்சு நம்ம கொண்டுடும். இதுதான் மதமானு சொல்லி. இன்னைக்கு சைக்காலஜியில் எங்கே வேணும் சொல்லி முதல்ல பிலாசபி வேணும் சொல்லி முதல்ல மைண்டு அப்படின்னு அது தனியாக பேப்பர் இருக்கும். மைண்டை புரிஞ்சுன்னு தான் ஆகணும். ரொம்ப கஷ்டம்.
வேற டவுட்ஸ்? ஜமீலாம்மா புரியுறதாம்மா நான் சொன்னது? நல்லா புரியுது சுவாமி. ஆ, நீங்க சொல்றது நல்லா புரியுது. உங்களுடைய எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா பாக்குறோம் இல்லையா? சுவாமி ஆமா. விசிஷ்டாத்வைதத்தில் உள்ளதுதான். நம்ம முன்னார்கள்லாம் அதான் சொல்லியிருக்கா, ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. நமக்கு பொன் குழந்தை இருக்கு, கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்புறோம். அனுப்பிச்சு அந்த குழந்தைக்கு என்ன அலங்காரம் பண்ணி தான் அனுப்புறோம். நம்ம காலையில் என்ன எதிர்பார்ப்போம்? இந்த அலங்காரம் அப்படியே இருக்கணும் எதிர்பார்ப்போமா? மாட்டோம் இல்லையா? அது பூரா கலைஞ்சிருந்தா தான் அது பிரயோஜனமா இருக்கும். அது மாதிரி தான் அது அழகு கிட்ட சட்டை அணைக்கைக்கு விரோதியாமா போலே. அப்போ என்ன கேள்வினாக்க, இந்த உலகத்தை இந்த கண்டிஷன்லாம் வச்சிருக்கேன், நீங்க இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணி இது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காரு, இதை பண்ணப்படாது இது பண்ணலான்ட்டு. அப்போ இதெல்லாம் எதுக்கு? குழந்தை பிறந்ததுலேருந்தே நீ கடவுள் நம்பிக்கையோடு இரு, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லாம நம்மகிட்ட இருக்காங்களே, முடியாது. ஏன்னா வந்த உடனே அது கர்மா தொலைக்கணும், அது உலகத்தில் வாழ்ந்தாகணும், உலகத்தில் விருப்பு வெறுப்பில் சுகந்தாகணும். அதுக்கு சேனலைஸ் பண்ணுறதுனால இது பண்ணு இது பண்ணாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இதை பண்ணித்தான் அந்த கர்மாவும் செஞ்சுதான் ஆகணும், இந்த செயல்களாக செஞ்சுதான் ஆகணும். அப்போ இந்த செயல்களுக்காக விதிக்கக்கூடியது இருக்கே, அது அழகு கிட்ட சட்டை. ஆனா பகவான் அடையச்சு இதெல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் சர்வதர்மான் பரித்தியச்சேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்றான். அது மாதிரி விட்டுட்டு வர்றது அப்பதான் முடியும். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட தான் நம்மளோட விசிஷ்டாத்வைத்தை முழுக்க முழுக்க போகுது. வைஷ்ணவ விசிஷ்டாத்வம் அப்படிதான் போகுது. அருமை சுவாமி. எனிதிங் எல்ஸ்? இது ரொம்ப அழகா இருக்கு சுவாமி. இந்த உதாரணம், இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப அழகா இருக்கு சுவாமி. நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்க போறோம், நம்ம நீங்க திருவாய்மொழிக்கு விளக்கம் சொன்ன ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப எல்லா லெவல்லையும் ரொம்ப அழகான இது சொல்லியிருக்காங்க. இன்னொரு சின்ன சொல்றீங்க. ஊனத்தியாயம் ஊனத்தியாயம் தான் என்னன்னாக்க, ஒருத்தரை இன்னொருத்தர் என்ன பண்ணாக்க வீட்டில் ஏதோ சிரார்த்தம், அதுக்கு அவரை சாப்பிடணும்னு சொல்லியிருக்கார். சொல்றதுக்காக போனார். அந்த சுவாமி இல்லை, அந்த வீட்டு அம்மா இருந்தாங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவன் சொல்லி 2-3 நாள் ஆச்சு. அதெல்லாம் இல்லாம அந்த அம்மா என்ன பண்ணான்னாக்க, அந்த சிராதத்துக்கு முதனா அவர்கிட்ட அவங்க அன்னைக்கு நாளைக்கு அவங்க வீட்டில் சிரார்த்தம், உங்களை சாப்பிட வர சொல்லிருக்காங்க, நீங்க இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவர் தன் மனைவி ரொம்ப கோவிச்சுட்டாராம், ஏன் இதை முன்னாலே சொல்லலைன்ட்டு. ஏன்னாக்க உனக்கு தெரியாது, அவங்க வீட்டில் எல்லாம் அவ்வளோ நன்னா பண்ணுவாங்க, இது 4 நாளைக்கு முன்னால் சொன்னேன்னாக்க அவங்க வீட்டில் இப்படி பண்ணுவாங்க, அது சாப்பிடலாம் இப்படி சாப்பிடலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேன் நான். அதெல்லாம் போச்சு, எனக்கு போய் ஷார்ட் டைமாக போச்சு அப்படின்னாரன். இதுக்கு பேர் ஊனத்தியாயம். தட் இஸ் ஹோப் இன் ஜாய் இஸ் பெட்டர் தேன் ஹோப் என்ஜாய்டு. கிடைக்கும் நினச்சிட்டு இருக்க பாருங்க. இது ஊனத்தியாயம். இது விசிஷ்டாத்தில் வரக்கூடிய ஒரு இது நம்ம பூரா சொன்ன ஒரு இதான எக்ஸாம்பிள். இது கிடைக்கும் நினச்சிட்டு இருக்க பாருங்க. அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கு, அது ஆக்சுவலாக கிடைக்கிறத விட. அந்த மாதிரி தான். சரி, ஓகே. அத்வைதத்துல வந்து எல்லாம், அதாவது இந்த எல்லாம் துறந்துட்டு வந்து இது அந்த சந்நியாசம் எடுத்துக்கிறவங்க தான் அந்த மடாதிபதி, அந்த மாதிரி அந்த அதுவோ அதெல்லாத்துக்கும் இது வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம வந்து இந்த உலக இதை வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கு, அதை அனுபவிக்கணும், அந்த கர்மாவை லீட் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுல புரிஞ்சுக்கணும் எது கரெக்டு எது கடவுளுங்கிறத வந்து இது வந்து நாராயண எது தெய்வம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கணும் அப்படிங்கிறது வந்து கிரியேனா. அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா சொன்னீங்க, பொண்ணு அலங்காரம் பண்ணி அனுப்புறத வந்து சொன்னீங்கல்ல, இதுதான் உலக நியதி. இதுதான் உலக நியதியை வந்து கட்டுப்பட்டு போய்தான் ஆகணுங்கிறது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க சுவாமி. நன்றி. இன்னைக்கும் உலகத்துல வைஷ்ணவத்துல பாத்தீங்கன்னாக்க சன்னியாசியா வருவாள்லாம் அநேகமா கிரகஸ்தாத்தான் வருவா. அதான் ஒருத்தர் 2 பேர் ரொம்ப அவளுக்கு விருப்பம்னா நைட்டுக்கு பிரம்மச்சாரியா இருக்கிறவா தான் நேர சன்னியாசி வருவாளை தவிர்த்து மற்றபடிக்கு உலகத்துல இருந்தவா தான் வரணும். இல்லாம சன்னியாசியா வந்துட்டாளானாக்க, ஏன்னா மனுஷன் மனசு இதை நீங்க நம்பவே முடியாது, எப்ப கெட்டு போகும் தெரியாது, நல்லா கவனிக்கணும். அதனால அந்த மாதிரி எண்ணம் வந்துடப்படாதுங்கிறதுக்காகத்தான் முதல்ல இதெல்லாம் இருந்தவா தான் அதில் வர முடியும். இது நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஆசார கோவில பாத்தீங்கன்னாக்க சொல்லுவாங்க, ஒத்தன் தன் தாய்
சகோதரி, பெண் இவாளோட சேர்ந்து ஒரு படிக்கையில் உட்காரக்கூடாதுன்னு. என்ன சார், தாய் இல்லையா, பெண் இல்லையா, சகோதரி இல்லையா? இருக்கலாம். இருந்தாலும் மனுஷன் மனது எப்போ போகும் தெரியாது. ஃப்ரகைல்மெண்ட், அதனால இதை பண்ணப்படாதுன்னு சொல்றேன். அது மாதிரி நம்ம பொறுத்த மட்டும் இதுல ஒரு ஆசை வந்துடக்கூடாது. இந்த ஆசையை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி சொல்றது. அதை அனுபவிச்சுட்டு வா. அது மட்டும் இல்லாம நீ அனுபவிக்காம வந்திருந்தேன்னாக்க, யார் அனுபவிக்கிறாளோ அவன் கஷ்டம் சொன்னா உனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. நான் முன்ன முன்னே கஷ்டமே படலை. அதான் இந்த ஒரு வேடிக்கையா சொல்றது உண்டு. முன்னால டலாஸ் இருக்கு பாருங்க, அந்த இதெல்லாம் அவங்க பணக்கார ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில். அங்கே ஒரு ஸ்கூலில் குழந்தைகளுக்கு ஒரு ஏழை குடும்பத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுன்னு சொன்னாங்க. ஒரு பையன் எழுதினான். ஒரு ஒரு ஊரில் ஒரு ஏழை குடும்பம் இருந்தது. அவங்க பங்களா ஏழையாக இருந்தது. அந்த வீட்டுக்காரர் ஏழை, அவருடைய கார் டிரைவர் ஏழை அப்படின்னு வரிசையாக எழுதினானா. ஏன்னா அவனுக்கு ஏழைன்னா என்ன தெரியாது. அது மாதிரி தான். அதனால எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, நாக்கு பல்லுக்கு நடுவில் தான் இருந்தால் தான் நாக்கு என்ன இருக்கும். நாக்கு தனியாக இருந்ததுனாக்க அதுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. அது மாதிரி தான் இருந்தாகணும், வேற வழி கிடையாது. அதனால தான் சொல்றேன், விசிட்டாதி வேதம்ங்கிறது மோஸ்ட் ப்ராக்டிகபிள் ரிலிஜன். வேதத்தின் அடிப்படையில், அண்டர் கைடன்ஸ் ஆஃப் வேதாஸ். சரியா? சரி சுவாமி. எனி அதர் திங்? ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய நம. பரமயோகினே பரமயோகினே சூத்ராணாம் அந்தர்ஜனம் அந்தர்ஜனம் அசீசமத்